இன்னைக்கு ஆண்டு இங்க இருக்கிறவங்கள்ட்ட ஆண்டு வார்த்தை கொடுத்துட்டு இருக்கிறார். வியாதியை பார்த்து பயப்படாதீங்க, வியாதியை பார்த்து பயப்படாதீங்க. கம்யூனியனுடைய ரகசியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மேல உங்களுடைய நம்பிக்கை வைங்க. ஃபேஸ் த டிசீஸ். கம் ஆன். எஸ் கோ டு தட் ஹாஸ்பிடல். பரவாயில்ல, போங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, என்ன ட்ரீட்மெண்ட்னு பாருங்க. அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுங்க. அவருடைய தழும்புகளால் சுகமாயிட்டீங்கிறத அறிக்கை செய்யுங்க. தினந்தோறும் கம்யூனியன் எடுங்க. யார் உங்களுக்கு தடை செய்யறது? இன்னைக்கு ஒரு முக்கியமான டீச்சிங்கை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவசியமான, மிக அவசியமான ஒரு விஷயம், பெரிய வெற்றிக்கான ஒரு காரணத்தை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு போதிக்க போறேன். வாங்க எல்லாருமே ஜெனிசிஸ் சாப்டர் 14 verse number 17 and 18. ஆதியாகமம் 14, 17, 18. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுகிறார் நம்மளுடைய மேன்மைக்காக. இது விசுவாச வழிகள், வேஸ் ஆஃப் ஃபெய்த். இது ஏதோ ஒன்று ஒரு கண்டிஷன் மாதிரி, இதை செஞ்சாதான் நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு பாரமான கட்டளையா இல்லாமல், அவரே நமக்கு பலனை கொடுத்து நம்மளை செய்ய வைக்கிற விசுவாச செயல்கள். அதில் 2 முக்கியமான விஷயத்த இந்த பேசேஜ்லேயே நம்ம பார்த்துட முடியும். ஆதியாகமம் 14. ஒரு நாள் ஆபிரகாமுக்கு நியூஸ் வருது, அவங்க அண்ணன் பையனை கடத்தின்னு போயிட்டாங்கன்ட்டு. யாராவது கடத்துந்துன்னா, சார் யாராவது இல்லை, 4 ராஜாங்க ஜெயிச்சு 5 ராஜாங்களுடைய பட்டணங்களை சூறையாடிட்டு இருக்கிறவங்களெல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ன உடனே ஆபிரகாம் சொல்கிறாரு, பாருங்க எடுங்கடா கத்தியான்றாரு. 18 பேர் ரெடி ஆகிறாங்க. எங்கே? சமையல் அறையில் இல்லை, யுத்தத்துக்கு ரெடி ஆகிறாங்க. அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறாரு அவங்கள. 318 பேர் ஸ்வர்ட்ஸ் எடுத்துகிட்டு, அவங்க வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போய் ஃபைட் பண்ணி கர்த்தர் அவங்களுக்கு பலத்தை கொடுக்குறாரு. ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க. இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம், எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு கொண்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தசம பாகத்தை பற்றி பேசும்போது இந்த பேசேஜ் நம்ம டச் பண்ணோம். ஜெயிச்சுட்டு ஒரு பள்ளத்தாக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்னு பாருங்க. அங்கே மென்ஷன் ஆகிற 2 விஷயங்கள் ஒரு விசுவாசிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதில் ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விவரமாக நம்ம பார்க்கலாம். ஜெனிசிஸ் 14 verse number 17 வாசிக்கிறேன், கவனிங்க. அவன் கெதர் லாகோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். இப்போ இவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டாரு. எல்லாம் சொல்லுங்க, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசு கிறிஸ்து சிலுவையில் ஜெயிச்சிட்டாருன்றதுனால அதே வெற்றி நம்முடையதாக இருக்குது. இன்னைக்கு வியாதி வரும்போது, ஐயோ ஆண்டவரே இந்த வியாதியை எப்படி ஜெயிப்பேன் அப்படி ஆரம்பிக்க கூடாது. ஆண்டவரே இந்த வியாதியை நீங்க எனக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டீங்க, வெற்றி எனக்கு கொடுத்துட்டீங்க, இப்போ எப்படி இதை துரத்துவேன் அப்படிதான் பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது எப்படியாவது கஷ்டப்பட்டு இதை ஜெயிச்சிடணுமே நம்ம அப்படின்னு பார்க்காம, ஏற்கனவே இயேசு இதை டீல் பண்ணிட்டாரு, ஏற்கனவே வெற்றி என்னுடையது, ஜெயம் என்னுடையது. அப்போ நான் வெற்றி சிறந்த இடத்துல இருந்து தான் இந்த பிரச்சனையை நான் டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒன்றும் தோத்து போனவன் இல்லை, எப்படியாவது ட்ரை பண்ணி ஜெயிக்கிறதுக்கு. நான் ஏற்கனவே ஜெயிச்சவன், இருக்கிற ஜெயத்தை பிடிக்கிறதுக்காக தான் இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க இன்னும் சத்தமா சொல்லுங்க, நான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, ஜெயம் என்னுடையது. வியாதி மேல ஜெயம் என்னுடையது. கம் ஆன். சாபத்தின் மேல ஜெயம் என்னுடையது. ஹalleluya. எல்லா டிப்ரெஷன் மேல ஜெயம் நம்முடையது. அப்ப ஜெயத்தை கொடுத்துட்டாரு நமக்கு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஆனாலும் யுத்தம் வருது இல்ல பிரதர்? வருது. அந்த யுத்தத்துல ஜெயிச்சுட்டோன்ற மனப்பான்மையில தான் நம்ம இறங்குறோம். அதுக்குள்ள ஜெயிச்சவன் நானு, என்ன தைரியம் தான் என் வாழ்க்கையில் நீ வருவ, வியாதியே வெளியே போ, தரித்திரமே உனக்கு அதிகாரம் இல்லை. அப்ப ஜெயிச்ச மனப்பான்மை நம்மளுக்கு வரணும். ஆபிரகாம் இங்க ஜெயிச்சிட்டார். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இங்கதான் முதல் தடவை 2 முக்கியமான விசுவாசியின் வாழ்க்கையின் அடிப்படை கோட்பாடுகளை கர்த்தர் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன்று நம்ம பார்த்துட்டோம், அப்பமும் திராட்சரசமும். அதை தான் நம்ம திருவிருந்து நேரத்தில் அதை பெற்றுக்கொண்டு நம்ம இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, திருவிருந்து, த ஹோலி கம்யூனியன், த ஹோலி ஃபீஸ்ட். அதுக்கப்புறம் பார்க்குறோம் இன்னொன்று, தசம பாகம். இந்த 2 விஷயங்களும் ஒரு விசுவாசி வாழ்க்கையில் அவன் வெற்றிகரமாக வாழ்றதுக்கு அத்தியாவசியமான விஷயங்கள். இது ஆசீர்வாதத்தின் வழி மட்டும் இல்லாமல் இது ஒரு விசுவாசத்துடைய வாழ்க்கை முறையாகவே கர்த்தர் நம்மளுக்கு கொண்டு வருகிறார்.
இது ரெண்டுமே முதல் தடவை இந்த அதிகாரத்தில் தான் மென்ஷன் ஆகுது. நான் ஆச்சரியம் பாருங்க, கம்யூனியன் மென்ஷன் ஆகிற இடத்துல தான் டைத்தும் மென்ஷன் ஆகுது. டைத் ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆகுது, அதே இடத்துல கம்யூனியன் மென்ஷன் ஆகுது. என்னவோ கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா ஒரு விஷயத்தை கர்த்தர் முதல் தடவை எங்க மென்ஷன் பண்றாரோ அந்த இடத்துல ஒரு நல்ல வெளிப்பாடு இருக்குது. முக்கியமான, இப்படி சொல்லாம அடிப்படையான வெளிப்பாடு அங்கே தான் இருக்குது. ஸோ த பேசிக், த ஃபவுண்டேஷனல் ரெவலேஷன் ஆஃப் எனி சப்ஜெக்ட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஃபர்ஸ்ட் மென்ஷன். இது வேதத்தை வியாக்கியானம் பண்ணும்போது பைபிள் காலேஜஸ்ல இதை சொல்லி கொடுப்பாங்க. என்ன தெரியுமா? இதுதான் த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன். முதல் தடவை குறிப்பிடுகிற அந்த விஷயத்தை பார்த்துட்டோம்னா அது நமக்கு ஒரு அடிப்படை அர்த்தத்தை நம்மளுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஜெனசிஸ் 14 தான் முதல் தடவை தசம பாகம் மென்ஷன் ஆயிருக்குது. முதல் தடவை பிரெட் அண்ட் வைன் அப்படின்னு ரெண்டுமே ஒன்று சேர்ந்து மென்ஷன் ஆயிருக்குது. இப்போ அதோடைய கோட்பாடு பார்த்தீங்கன்னா, அதோடைய எசன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பல அதிகாரங்களுக்கு முன்னாடியிலேருந்தே ஆரம்பிக்குது. கர்த்தரை கனப்படுத்துறது, இயேசு கிறிஸ்து செய்து முடிக்கிறதெல்லாம். ஆனால் எக்ஸாக்டாக ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் ஆயிருக்குதுன்னு பார்த்தா இதுதான் முதல் தடவை. பைதவே இது ரெண்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வேலை செய்து பாருங்க. நம்பர் 1 பாருங்க, கம்யூனியன் என்றது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பிரசங்கிக்கிறது. நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் அதுடைய 11:26 நம்ம வாசிக்க முடியும். கர்த்தர் வருமளவும் நீங்க அவருடைய மரணத்தை அறிவிக்கிறீர்கள் பவுல் சொல்வார். ஆனா தசம பாகம்ன்றது அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா இருக்குது. என்ன அருமையா இருக்கு பாத்தீங்களா? கம்யூனியன் அவருடைய மரணத்தின் சாட்சி, ஆனா தசம பாகம் அவருடைய உயிர்த்தெழுதலுடைய சாட்சி. ஏன்னா இயேசுவே நமக்கு ஒரு தசம பாகமாக தான் அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:23 he became our tithe ன்னு பார்க்கிறோம். he was our tithe. அவர் தான் நம்மளை பிரதிபலிக்கிற தசம பாகமாக பிதாவினிடத்தில் போய் சேர்ந்தார். இன்னொன்று பார்க்கிறோம், நம்ம கம்யூனியன் என்றது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது. ஆனா தசம பாகம்ன்றது அவர் கொடுத்ததுனால நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது. டைத் இஸ் a ரெஸ்பான்ஸ். எல்லாரும் சொல்லுங்க ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ற வெளிப்பாடுகளுடைய ரெஸ்பான்ஸ் தான் தசம பாகம். அதனால தான் எல்லாராலையும் தசம பாகம் தர முடியறது இல்லை. ஏன்னா முதலாவது எல்லாரும் அந்த வெளிப்பாடை ரிசீவ் பண்ணிக்கணும். and then they start giving tithe. so tithe is a response. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த திருவிருந்துன்றது, கம்யூனியன் அப்படின்றது முக்கியமா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குது. இப்போ எல்லா விஷயத்தையும் அது பாதிக்குது நல்ல விதத்தில். ஆனா இட் மெயின்லி டீல்ஸ் வித் த ஹெல்த் ஆஃப் த பிலீவர், த பாடி ஆஃப் த பிலீவர். ரெண்டாவதா நம்ம பார்க்குறோம், தசம பாகம்ன்றது எல்லா விஷயத்தையும் தொடுது, ஆசீர்வதிக்குது. ஆனா பொருளாதார ரீதியாக அது ரொம்ப முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ கம்யூனியனுடைய மெயின் விஷயம் உடல் ஆரோக்கியம், தசம பாகத்துடைய முக்கியமான விஷயம் பொருளாதார செழிப்பின் அந்த ஆஸ்பெக்ட்னு சொல்லி நம்ம மறந்துடவே கூடாது. ஏன் இது ரெண்டையும் கர்த்தர் ஒன்னோட ஒன்று கொண்டு வர்றாருன்னா இன்னொரு ஃபர்ஸ்ட் மென்ஷன் அங்கே நம்ம பார்க்க முடியும். ஸோ ஜெனசிஸ் 14 ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆஃப் கம்யூனியன், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆஃப் டைத். ஆனால் இன்னொரு விஷயம் கூட முதல் தடவை குறிப்பிடப்படுது. அது என்ன தெரியுமா? வேதத்திலே யுத்தத்துடைய செய்தி, ஒரு யுத்தத்துடைய நிகழ்வுடைய ரெக்கார்டு ஆதியாகமம் 14 தான் இருக்குது. ஸோ ஜெனசிஸ் 14 does not just have the first mention of the communion and the tithe, it also carries the first mention of the war. ஒரு யுத்தத்தை பத்தி ஒரு டீடைலா பார்க்க முடியும். யுத்தம் முடிச்சிட்ட பிறகு இதெல்லாம் நடக்குது. ஏன் தசம பாகத்தையும் திருவிருந்தையும் யுத்தத்தையும் கர்த்தர் முதல் தடவை ஒரே சாப்டர்ல மென்ஷன் பண்றாரு தெரியுமா? ஏன்னா தசம பாகமும் திருவிருந்தும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல நமக்கு எதிர்த்து வர்ற யுத்தத்தின் ஆயுதங்கள். tithe is a weapon, திருவிருந்துன்றது ஒரு ஆயுதம். அதனால தான் இந்த ரெண்டு விஷயங்களை அவர் குறிப்பிடும் போது ஒரு யுத்தத்தையும் கர்த்தர் குறிப்பிடுறார் அந்த இடத்துல. பிகாஸ் இட் இஸ் a weapon of war. எல்லாரும் நல்லா கவனிங்க. திருவிருந்துன்றது ஏதோ ஒரு சடங்கு இல்லை, நம்ம சர்ச்சில் செய்யறது ஏதோ ஒரு மத ரீதியான ஒரு செயல் இல்லை. அதே போல தசம பாகம்ன்றது ஏதோ ஒரு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமோ ஏதோ ஒரு டியூட்டி இல்லை. நல்லா கவனிங்க, இது ரெண்டுமே ஒரு ஆயுதம். இதை சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டா வெற்றி நம்முடையது. ஏன்னா ஆயுதம்னா அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கத்துக்கணுமா இருக்குது. உண்மையா இல்லையா? You have to be trained to carry a weapon. You cannot carry a weapon into the battlefield without being trained for it. அதுக்கான ட்ரைனிங் கிரவுண்ட் தான் நம்மளுடைய சர்ச் சர்வீசஸ். எல்லாரும் சொல்லுங்க, திருவிருந்து ஒரு ஆயுதம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், தசம பாகம் என்னுடைய ஆயுதம். அதனால தான் இது ரெண்டையும் முதல் தடவை மென்ஷன் பண்ணும்போது கர்த்தர் ஒரு யுத்தத்துடைய மென்ஷனையும் கர்த்தர் கொண்டு வருகிறார். நான் உங்களுக்கு வசனத்தோடவே ப்ரூவ் பண்றேன் பாருங்க. இந்த திருவிருந்து எப்படி நம்மளை யுத்தத்தில் காப்பாத்துது, இந்த தசம பாகம் எப்படி நம்மளுக்கு காப்பாத்துது அப்படின்னு சொல்லி கொண்டு வர. முதலாவது, நம்ம எல்லாருமே ஒரு பொருளாதார யுத்தத்தில் இருக்கிறோம். ஏன்னா பிசாசானவன் நம்ம பொருளாதாரத்தை அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறான். சில டைம் நம்ம உணர்றோம் அதை.
அது என்னவோ தெரியல பிரதர், என்ன சாபமா என்னன்னு தெரியல பிரதர். எங்களால் அந்த ஒரு ஐஸ்வர்யத்துக்கு நிலைக்கு எங்களால் வர முடியவே மாட்டேங்குது. நான் சம்பாதிக்கிறதோட செலவழிக்கிறது எப்பவுமே அதிகமாக போயிடுது. சம்பாரிச்சு வர்ற நேரத்தில் தான் டயர் பஞ்சர் ஆகுது பிரதர். ஒரு போனஸை வாங்கிட்டு வர்றேன் பிரதர், அப்படியே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு பிரதர். இப்போ நல்ல வேலை கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வருகிறார். ஆனால் சில டைம் நம்ம இது உணர ஆரம்பிக்கிறோம், அது என்னவோ ஒரு பொத்தலான பையில போடுற மாதிரி எங்கே போகுதுன்னே தெரியல பிரதர். அது என்ன பிரதர் செய்யறதுன்னா, ஒருவேளை இப்படி இருக்கலாமா? நல்லா கவனிங்க. உங்களுடைய ஆகாரத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தை பட்சிக்கிறதுக்காக ஒரு சத்ருவானவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறானோ? நான் சொல்றேன், அதை ஜெயிக்கணும்னா கர்த்தர் நமக்கு பொருளாதார ரீதியான ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்மளுடைய தசம பாகம். உங்களுக்கு நான் வசனத்தை எடுத்து காமிக்கிறேன், வாங்க எல்லாருமே. மல்கியா 3:10-11 நான் வாசிக்கிறேன். மல்கியா 3:10-11. மலக்கை 3:10. இப்போ நீங்க கேட்குறீங்க, யார் பிரதர் என் பணத்து மேலே கை வச்சது யார் பிரதர்னா? அதுக்கு தான் மலக்கை அப்படின்னு நான் கொண்டு வர்றார். மலக்கை 3:10 பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அவங்களுடைய லோக்கல் சர்ச் வந்து பண்டசாலை. ஒரு ஊருக்கும் ஒரு ப்ரீஸ்ட் இருப்பாங்க, அங்கே தான் அவங்க கொண்டு போய் தசம பாகத்தை தருவாங்க. அப்போ நம்ம எப்படி நம்மளுடைய லோக்கல் சர்ச்சுக்கு கொண்டு வர்றோமோ, அவங்களுக்கு ஒரு லோக்கல் சர்ச் இருந்ததுக்கு அடையாளம் தான் அந்த பண்டசாலை. அப்பொழுது நான் தசமபாகம் கொடுக்கும்போது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர்னு உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? யுத்தம். கரெக்டா இல்லையா? அவர் சேனையோட இறங்குறாருன்னா அப்ப ஏதோ ஒரு யுத்தம். என் பொருளாதாரத்தை அட்டாக் பண்றதுக்கு ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது, பிசாசானவன் கொண்டு வர்றான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ தசம பாகம் கொண்டு வந்துட்டனா உனக்காக நான் சேனைகளின் கர்த்தராக வேலை செய்யறேன். அடுத்த வசனம் பாருங்க, யார் சாப்பிட்டுக்கிறதுன்ட்டு அவர் சொல்றாரு பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை. அப்படின்னா நம்ம விதைக்கிறோம், வேலை செய்யறோம், சம்பளம் வருது, வருமானம் வருது, அதை பட்சித்து போடுறதுக்காக ஒரு சில பேர் இருக்கிறாங்களா? பிசாசை பத்தி பேசுறாரு. பட்சித்து போடுகிறவைகளை பிளஸ் பிசாசு மட்டும் இல்லை, ஒரு சில ஃபேக்டர்ஸ் நம்மளுடைய சம்பளத்தை நம்ம ருசி என்ன சொல்றது நம்ம அனுபவிக்காதபடிக்கு தடை செய்கிற ஒரு சில காரியங்கள். அவர் சொல்றாரு, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். தசமபாகம் கொண்டு வரும்போது கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சம்பளத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சத்துருக்களுக்கு நான் கட்டளை இடுவேன். அந்த வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், அந்த பிரச்சனைக்கு நான் கட்டளை இடுவேன். சத்தமா ராமன் சொல்லுங்க. So there's an attack on our finances and God says I will rebuke the devourer. இங்கிலீஷ் அந்த வார்த்தை வரும், devourer. devourerனா நான் விழுங்குறவன் அர்த்தம். விழுங்கிறான் பிரதர், யாரோ ஒருத்தர் என்னுடைய சம்பளத்தை அப்படின்றோமா நம்ம விழுங்கிறாங்க பிரதர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. எத்தனை பேருக்கு இது நடக்கணும்னு விருப்பப்படுறீங்க உங்களுடைய வாழ்க்கையில? என் நிலத்தின் பலன் அழிந்து போகக்கூடாது, அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவது இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்க. இன்னொரு தடவை, சேனைகளின் கர்த்தர். அப்ப நம்ம பொருளாதாரத்து மேல ஒரு யுத்தம் இருக்குதுன்னா அதை ஜெயிக்கிறதுக்கான ஆயுதம் நம்மளுடைய தசம பாகம். இப்ப கம்யூனியனை பத்தி நம்ம பார்க்கலாம். திருவிருந்தும் என்ன அதோட சேர்ந்தான வருது, ஆதியாகமம் 14. அப்ப திருவிருந்து எப்படி என்ன யுத்தத்துல என்ன காப்பாத்துது? வாங்க எல்லாருமே 1 கொரிந்தியர் 11 அதோட 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11 அதோட 28ஆம் வசனம் பாருங்க. எப்படி என் பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்காக ஒரு யுத்தம் நடக்குதோ, என் சரீரத்தை தொடும்படி பிசாசானவன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான், அழிக்கும்படி பிசாசானவன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். அதை தான் நம்ம இந்த வசனங்களை படிக்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைனா கம்யூனியனை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கம்யூனியனால நிறைய பேர் பயப்படுவாங்க, அதுக்கு வரமாட்டாங்க, அதில் பங்கு பெறுவாங்க. ஐயோ நான் பாத்திரவானல்ல அப்படின்ட்டு. நீங்கள் ஏன் பாத்திரத்தை பற்றி கவலைப்படுற? அவங்க தான் பாத்திரம் எடுத்துன்னு வர்றாங்களே கையில். ஐயோ நான் தகுதி இல்லை, இதெல்லாம் ஒரே கேள்வியெல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி அப்புறம் எடுக்கிறதே இல்லை. அதில் பாருங்க, இந்த வசனம் நம்மளுக்கு எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டு பாருங்க. அவர் சொல்றாரு, எந்த மனுஷனும் யாரா இருந்தாலும், எந்த பிலீவரும் அப்படின்றார், எந்த பிலீவராக இருந்தாலும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். தன்னைத்தானே சோதித்தறிந்து சொன்னதுனால என்ன பண்ணிட்டாங்க, இப்படி கொஞ்சம் பேர் சொல்லி விட்டாங்க, நீ யோக்கியமா சோதித்து அறிந்து பார், நீ பரிசுத்தமா சோதித்தறிந்து பார், உன் சொந்த கிரியைகளை யோசித்து பார். நேற்றைய தினம் யார் யார் பொய் சொன்னீர்கள், இன்னைக்கு அதே வாயால் நீங்கள் அப்பத்தை எடுக்கக்கூடாது. நேற்றைய தினம் நீங்கள் என்னென்ன பாவம் செய்தீர்கள் யோசித்து பாருங்கள். மனதில் இருந்து எல்லாவற்றையும், அது ஒரு 1.5 மணி நேரம் பாவ அறிக்கை பண்ணி விட்டுவாங்க. முட்டி போடுங்கள், முட்டி போடுறது நல்லது தான், இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க, தோண்டுங்க, கமான் கமான் கமான். யாராவது ஒருத்தர் இப்படி சொல்லிட்டா எப்படி இருக்கும்? பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் தோண்டுங்க உங்கள் வாழ்க்கைன்றா,
இப்போ அவர் எங்கே போகிறது? ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளுமே குறைவுகள் இருக்குதே. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்ட்டு, உன்னை நீ சோதிச்சு பார்த்துக்க, நீ தகுதியான்னு பார்த்துக்க. அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. உன்னை நீ சோதிச்சு பாருன்றாரு. எந்த விதத்தில் சோதிச்சு பார்க்கணும் அடுத்த வசனத்தில் தான் தெரியும். என்ன சோதிச்சு பார்க்கணும்? என்னதினால் எனில், அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது, முழுசா படின்றார். என்னதினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறோம். பார்த்தீங்களா பார்த்தீங்களா, அபாத்திரமா பண்ணக்கூடாதுங்க பிரதர். சரி, ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? அபாத்திரம்னா என்ன? அபாத்திரமாயினா அந்த வார்த்தை வந்து அனாக்சியஸ். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. கிரீக்ல அந்த வார்த்தை தான் வருது. ஏன் அதை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னேன்னா, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்ல சொன்னேன். அனாக்சியஸ்ன்றது அட்வர்ப். அட்வர்ப்ன்றது அந்த மனுஷனை வர்ணிக்கிறது இல்லை, அவனுடைய செயலை வர்ணிக்குது. அப்ப அந்த மனுஷன் யாரு? கம்யூனியன் எடுக்கிற மனுஷன் யாரு? கம்யூனியன் எடுக்கிற நீங்க யாரு? சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. நல்ல விஷயமா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளை. வெரி குட் சிஸ்டர், கரெக்டா சொன்னாங்க. கம்யூனியன் எடுக்கிற நீங்க யாரு? அட சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளை. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அனாக்சியஸ்னா என்னது? அவங்கிட்ட பிரச்சனை இல்லைன்ட்டார் ஆண்டவர், அவன் செய்யறதுல தான் ஏதோ பிரச்சனை. அப்படின்னா அந்த கம்யூனியனை எடுக்கிற விதம் தான் நீ சரியா எடுக்கல அப்படின்றார். ஸோ அனாக்சியஸ்ன்றது நீ சரியானவனா, நீ யோக்கியமா அப்படின்ற கேள்வி இல்லை. நீ எடுக்கிற விதம் கரெக்டாக எடுப்பா, அப்போதான் அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, மருந்து நம்மளுக்கு எழுதி கொடுக்குறாங்க டாக்டர்ஸ், நம்ம பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில் அது எடுக்கணுமா இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய மாத்திரைங்க கொஞ்சம் இருக்குது, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அப்புறம், பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் அப்படிலாம் போட்டுருவாங்க இல்லையா? அப்படிலாம் போட கரெக்டாக இல்லையா? அதை சீட்டை கரெக்டாக நம்ம வச்சுக்கணுமா இருக்கும். அப்புறம் ஒரு சில மருந்து ஒரு விதத்தில் ஒரு டோசேஜ் தான் கொடுக்கணும். அதை தவறாக எடுத்துட்டா இல்லை எடுக்காமல் போயிட்டா அது நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்காது. டாக்டர் நல்லவர் தான் இல்லையா? நீங்களும் போயிட்டு வந்துட்டீங்க கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மருந்து எடுக்கிற விதத்தில் நேர்த்தியாலனா அது நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பிள்ளைகளுக்காக மருந்து வாங்க போகும்போது சில சிரப் வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக வரும். அதை அப்படியே நம்ம அந்த கரெக்டான டோசேஜ் கொடுக்கணும். ஆனால் சில சிரப் வந்து எப்படின்னா உள்ள வர பவுடர் தான் இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? அது என்ன பவுடர் தெரியல நம்மளுக்கு, இந்த பவுடர் தான் இருக்கும். அப்புறம் அவங்களே தண்ணியும் தருவாங்க, ஸ்டெரைல் வாட்டர் ஒன்று தருவாங்க. அந்த தண்ணி இப்போ நம்மளா வீட்டிலேருந்து ஏதாவது குழாயில் பிடிச்சலாம் ஊற்றுற மாதிரி இல்லை, கண்டபடி ஊற்றுற மாதிரி எல்லாம் சும்மா அப்படியே கிளாஸில் போட்டு இப்படி ஆற்று அப்படி குடி முடக்குன்னு குடி எல்லாம் சரி போகும். ரத்தம் ஜெயம் அப்படி நீங்கள் அந்த இடத்துல பண்ண முடியாது. கரெக்டாக ஒரு லைன் ஒன்று இருக்கும், அந்த பாட்டிலில் ஒரு லைன் இருக்கும். அந்த லைன் அளவுக்கு மட்டும்தான் அந்த தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் என்ன பண்ணால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுமா இருக்கும். அப்புறம் முடக்கணும் கொடுக்குற மாதிரி இல்லை, அது கூட கரெக்டான ஒரு அளவு. இப்போ இமேஜின் பண்ணி பார்க்கலாம். நான் கரெக்டாக டாக்டருக்கு கூட்டின்னு போயிட்டேன் பிள்ளைங்கள, அவங்களும் எழுதி கொடுத்துட்டாங்கன்னு வச்சு நானும் மருந்து வாங்கின்னு வந்துட்டேன். ஆனால் சரியாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்காமல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேளை தண்ணியை கலந்து கொடுக்காம, என்னடா அது பொடி பொடியாக இருக்குது, ஓ இது எப்படி சரியாக எனக்கு தெரியும்னு சொல்லி எடுத்து அப்படி நெத்தியில் இப்படி போட்டு விட்றேன். அப்புறம் நெஞ்சு செல்லியா, இந்த நெஞ்சில் ஒரு பூசிக்கா, இங்கே பூஸ் அங்கே பூசுன்ட்டு எல்லாத்துல பூசி விட்டு இன்னும் இப்போ சரியாக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இப்போ என்ன சொல்ல பாரு, டாக்டர்கிட்ட சொல்ல, டாக்டர் எல்லாம் பூசி விட்டேன் டாக்டர், ஒன்றும் சரியாக மாட்டேன் டாக்டர், இன்னும் அதிகமாக இருமுறான், மூக்கில் வர போயிடுச்சு டாக்டர் இந்த பொடினா. இப்போ டாக்டர் என்ன சொல்லுவார் பாருங்கள், பாஸ்டர் நீங்கள் நல்ல பாஸ்டர் தான் சரியா, உங்கள் புள்ளையும் நல்ல புள்ள தான், மருந்து வேலை மருந்து நல்ல மருந்து பாஸ்டர், ஆனால் நீங்கள் கொடுத்த விதம் சரியில்லை. அப்போ நான் வந்து அந்த விதத்தை தான் பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கம்யூனியன் பரிசுத்தமானது. கை வச்சு சத்தமாக சொல்லுங்க, எடுக்கிற நானும் பரிசுத்தவான். இயேசுவின் ரத்தத்தினால பரிசுத்தம். சத்தமா சொல்லுங்க, நான் பரிசுத்தவான். அவருடைய ரத்தத்தை விட நம்மளை வேற ஏதாவது சுத்தமாக்கிட முடியுமா? பரிசுத்தவான். எடுக்கிற விதம் கரெக்டா இல்லாதனால என்ன ஆயிடுச்சா? பவுல் சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு, என்னதினால எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன். எதனால பாருங்க, அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் பொய் சொல்லிவிட்டான், சபைக்கு லேட்டா வந்து விட்டான், முட்டி போட தவிர்த்தான், வேதத்தை வாசிக்கும் போது 40 தடவை கொட்டாய் விடுகிறான், அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. அவரு என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். கம்யூனியன் எலிமெண்ட்ஸ் கொண்டு வரீங்களா? நிதானித்து அறியாததினால் கர்த்தருடைய சரீரம், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். அப்படின்னா கர்த்தருடைய சரீரத்தை கையில் எடுத்துட்டு அது ஒரு சாதாரண பொருளா நினைச்சுட்டு எடுத்துட்டா அதுல யூஸ் இல்லைன்றாரு. அதை எடுத்துட்டு என்னது இது அப்படி பார்த்துட்டு, என்னது எடுக்கட்டுமா, இன்னும் 2 தர முடியுமா, இல்லை பதர் நான் ஒன்று கொடுங்க பதர் 2, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் அஜாகிரதையான விஷயங்கள். அப்படின்னா இது சரீரம் மறந்துட்டோம், எனக்காக பிற்கப்பட்ட சரீரம் அப்படின்றத நம்ம மறந்துட்டோம்.
எனக்காக பிற்கப்பட்ட சரீரம் நான் தெரிஞ்சு எடுத்தா என்ன ஆகும்? அது எனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? அபாத்திரமா பங்கு பெறேன். எடுக்கிற நானும் யோகியமானவன், கர்த்தரும் பரிசுத்தமானவர், ஆனா எடுக்கிற விதம் சரியா இல்லை. என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நான் நிதானித்து அறியாததினால், எல்லாரும் படிங்க பார்க்கலாம், தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். கர்த்தர் கொண்டு வரல ஆக்கினை தீர்ப்ப. ஆக்கினை தீர்ப்பு அவன் மேல வருது. அப்ப எங்க இருக்குது ஆக்கினை தீர்ப்பு? ஏற்கனவே இந்த உலகத்துல ஆக்கினை தீர்ப்பு இருக்குது. ஆதாம் செஞ்ச பாவத்தினால ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். எங்க போனாலும் வியாதியை கொண்டு வர கிருமிகள், பாவத்தின் சாபம் எல்லா இடத்துலயுமே இருக்குது. ஒரு மனுஷன் கம்யூனியனை சரியான விதத்தில் எடுத்தா, இது கர்த்தருடைய சரீரம், எனக்காக பிற்கப்பட்ட சரீரம்ன்ற உணர்வோட எடுத்தா அந்த வியாதி அவன் மேல வராது. ஆனா அதை எடுத்துட்டு அதை ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி, ஒரு சடங்கு மாதிரி, அதெல்லாம் என்ன பெரிய விஷயமான்ற மாதிரி எடுத்தா, அவர் சொல்றாரு பார், நீ ரெவலேஷன் இல்லாம எடுக்கிறதுனால நான் உன்னை அடிக்க தேவையில்ல, உலகத்துல ஏற்கனவே இருக்கிற சாபம் உன்னை அண்டிட்டு இருக்குது. அப்போ உனக்கும் அவிசுவாசிக்கும் ஒரு டிஃபரன்ஸே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதை தான் பவுல் சொல்லிட்டு இருக்கிறாருங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுட்டு இருக்குது இந்த வசனங்கள் இன்னைக்கு? பாருங்க, அவர் சொல்றாரு, என்னதினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை வரும்படி போஜனம் பண்ணுகிறான். நீ விசுவாசி, நீ தேவனுடைய பிள்ளை, ஆனா உலகத்துல இருக்கிற ஆக்கினை, அந்த பாவத்தின் சாபம் உன் மேலையும் வந்துட்டு இருக்குது. ஏன்னா நீ நல்லா கரெக்டா, ஏன் மருந்து பாட்டில் இருக்கிற பவுடர் எடுத்து நெஞ்சில பூசிக்கணும்னு கேட்கிறார் ஆண்டவர். ஏன் அது நெத்தியில பூசி என்ன யூஸ்? கரெக்டா தண்ணியை ஊற்றி நீ எடுக்கணுமா இல்லையா? அதான் கேட்குற, கரெக்டாக எடுங்க. என் சரீரம் இதுன்ற வெளிப்பாட்டில் நன்றி உள்ளத்தோட எடு, அதான் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அடுத்த வசனம் பாருங்க. இவங்க இப்படி அபாத்திரமாக எடுத்ததுனால, கர்த்தருடைய சரீரத்தை மதிக்காம சும்மா அப்படியே வேக வேகமாக எடுத்து முடிச்சதுனால என்ன ஆயிடுச்சு? இது நிமித்தம், இந்த கம்யூனியனை நீங்க சரியா எடுக்காததுனால, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? கொரிந்து சர்ச்சில் சர்வீஸில் தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, சீக்கிரம் செத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கம்யூனியன் என்றது அப்ப எதுக்கு எகெயின்ஸ்ட் பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, பலவீனம், வியாதி, நேரம் வர்றதுக்கு முன்னாடியே சாவு. இது எல்லாத்துக்கும் விரோதமா கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் எது? ஹோலி கம்யூனியன். அவர் சொல்றார், நீ பரிசுத்த இந்த திருவிருந்துல என் சரீரம் உனக்காக உடைக்கப்பட்டது அப்படின்றத மறந்தே போயிட்டு நீ சும்மா அஜாகிரதையா எடுக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? பலவீனமா இருக்கிறீங்க, வியாதிப்பட்டு போறீங்க, சீக்கிரமா செத்து போறீங்க. இப்போ நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணலாமா? இப்போ இந்த வசனத்தை ரிவர்ஸ் பண்ணி படிச்சா எப்படி இருக்கும்? இதுதான் என்னுடைய சரீரம்னு நீ நிதானித்து அறிகிறதினாலே, இதை வெளிப்பாட்டோடு நீ பெற்றுக்கொள்றதுனாலே, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இது நிமித்தம். சத்தமா சொல்லுங்க, நம்ம சொல்லுங்க, இது நிமித்தம். சொல்லுங்க, எங்களில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஒருவனும் வியாதிப்பட்டவன் இல்லை. சொல்லுங்க, தீர்காயுசு எங்களுடையது. உங்களுக்கு தெரியுதா ஏன் தீர்காயுசுன்ற வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்றோம்? கமான், எத்தனை பேர் புரிஞ்சிச்சு இந்த நேரத்தில்? அப்போ பொருளாதார ரீதியா நம்ம மேல ஒரு அட்டாக் இருக்குது, அதை ஜெயிக்கிறதுக்கான ஆயுதம் தசம பாகம், த டைத். உடல் ரீதியா நம்ம மேல பிசாசு ஒரு அட்டாக்கை கொண்டு வர்றான், உலகத்தில் இருக்கிற சாபம் நம்ம மேல கொண்டு வரணும்னு நினைக்கிறான் அவன். ஆனா கர்த்தர் ஏற்கனவே ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதம் பேர் என்னது? திருவிருந்து. The Holy Communion is warfare. இது ஒரு யுத்த முறை. Come on, இது ஒரு யுத்த முறை. இது ஏதோ சடங்கு இல்லை, இது ஏதோ சம்பிரதாயம் இல்லை, புரியுது இல்லைங்களா? இது ஒரு யுத்த முறை. இதை நம்ம சரியா கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். நம்ம அதோடைய விளைவுகளை பாருங்க. ஆதியாகமம் 15 முதலாம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 14 திருவிருந்த பெற்றுக்கொண்டு தசமபாகம் செலுத்தினார் யார்? ஆபிரகாம். அதோடைய விளைவு பாருங்க, ஜெனசிஸ் 15 அதோடைய verse number 1 பாருங்க. இப்ப கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்தது பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே. தசமபாகம் கொடுத்துட்ட பிறகு பயம் வரும். கர்த்தர் சொல்றார், பயப்படாத. கம்யூனியன் எடுத்துட்ட பிறகு ஏதாவது மதம் சார்ந்த பொய்கள்னால பயம் வரும். யோ இப்படி எடுத்துட்டே அப்படி எடுத்துட்டேன்னு சொல்லி ஆண்டு சொல்ல, பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அந்த கேடகம் என்ற வார்த்தை வந்து மெகான். மெகான்னா முழுமையா நம்மை பாதுகாக்கிற கேடகம். இட்ஸ் a shield that surrounds you. இந்த பலன் அப்படின்ற வார்த்தை வந்து சகார். சகார்னா ஒரு பொருளாதார கூலி, ஒரு சம்பளம், பண ரீதியான ஒரு கூலி அது. அப்ப ரெண்டையும் பார்க்கிறோம் இங்க. ஆபிரகாம் அப்பமும் திராட்சை ரசத்தை பெற்றுக்கொண்டார். அடுத்தது மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் செலுத்தினார். அதோடைய விளைவு பாருங்க, நான் உனக்கு கேடகம்,
கம்யூனியனுடைய எஃபெக்ட் என்னது? கர்த்தர் உங்களுடைய சரீர ஆரோக்கியத்துக்கு ஒரு கேடகமாக இருக்கிறார். God gives you protection for your health. ஆமென். அடுத்தது பாருங்க, நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். தசம பாகம் செலுத்தினதுக்காக அவர் சொல்றாரு, உனக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தின் ஒரு ஆசீர்வாதத்தையும் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய பலனை நான் கொண்டு வர போறேன். நான் தான் அந்த பலன்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுகிறார். அப்ப பாருங்க, கம்யூனியன் அண்ட் டைத் இது ரெண்டும் எப்படி பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்யுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். இது ரெண்டுமே என்னது? யுத்தத்தின் ஆயுதங்கள். பொருளாதாரத்துக்கு மாற வர யுத்தத்துல எப்படி ஜெயிக்கணும்? தசம பாகம்ன்ற ஆயுதத்தின் மூலமாக. உடல் ரீதியா வர்ற அந்த வியாதி நிமித்தம் வர்ற அந்த யுத்தத்தை எப்படி ஜெயிக்கிறது பிரதர்? வியாதி மேல வியாதி வருது பிரதர், நான் பிரதர் பண்றது எப்படி பிரதர் ஜெயிக்கிறது? கர்த்தர் உங்களுக்கு ஆயுதத்தை கொடுத்துருக்கிறார், மறந்துடாதீங்க. அந்த ஆயுதத்து பேர் தான் திருவிருந்து. கம்யூனியன் அப்படின்றது ஒரு ஆயுதம், கம்யூனியன்ன்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லி நீங்க மறந்துடவே கூடாது. இயேசுவின் தழும்புகளால் சுகமானோம். ஆமென். அப்ப கம்யூனியன் எடுக்கும்போது என்ன செய்யணும் தெரியுமா? இயேசுவின் சரீரத்தை பார்க்கணும். இயேசுவின் சரீரத்தை பார்க்கணும். இதுல ஒரு விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது, வேகமா எடுத்துடக்கூடாது. பாருங்க, சரியா? வெயிட் பண்ணுங்க, கன்ஃபெஷனை சொல்லுங்க, இயேசு ஆராதிங்க. அதனால தான் ஆராதனையின் மத்தியில கம்யூனியன் எடுக்கிறோம். கரெக்டா இல்லையா? கொஞ்ச நேரம் பாடல்களை பாடுறோம், ஜீசஸை பார்க்குறோம், அறிக்கை செய்கிறோம். ஏன்னா இது அவருடைய சரீரம். அவருடைய சரீரத்தின் துண்டுகள் தான் நம்மளுடைய மருந்து அப்படின்ற வெளிப்பாடு நமக்கு வேணும். This is the broken body of the Lord. கர்த்தர் அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து பிட்டு, see he broke the bread and gave it to his disciples. என்ன சொல்றாரு? உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரம். அப்படின்னா அர்த்தம், உன் கையில வர்ற ஒரு அப்பத்தையும் நீ எப்படி பார்க்கணும்? உனக்காக பிட்கப்பட்ட என் சரீர துண்டுகளாக நீ பார்த்துட்டனா ஆரோக்கியம் உன்னை வந்து சேரும். ஆமென். சொல்றேன், இந்த கடைசி நாட்கள்ல என்னவோ வைரஸுங்களும் பிரச்சனைகள்லாம் வர்ற காலத்துல அதெல்லாத்தையும் ஜெயிக்கும்படிக்கான அந்த ஆயுதத்தை கர்த்தர் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. நம்ம மட்டும் அதை நல்லா நேர்த்தியாக எடுக்க கத்துக்கிட்டோம்னா எந்த வியாதி வந்தாலும் ஜெயிச்சு நம்ம சுகமாக சௌக்கியமாக வாழ முடியும். ஹல்லேலூயா. நியூசிலாண்டில் ஒரு அருமையான சபை, அதோடைய போதகர் பேர் வந்து ஹென்ரி காலர்ஸ். ஒரு நாள் அவர் சர்ச்சில் ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குது. அந்த பிலீவர்ஸ் கூட்டத்தில் ஒரு வாலிபன் அந்த பிலீவர்ஸ் கூட்டத்தில் சத்தம் போடுறான். என்ன சத்தம் போடுறான்னா, ஆண்டவரே உங்களுடைய மாம்ச துண்டுகள் தான் எனக்கு மருந்து அப்படின்னு சத்தம் போடுறான். பாருங்க, சத்தம் போட்ட உடனே அப்போ விசாரிச்சிருப்பாங்க என்ன ஆச்சுன்னு. உடனே அந்த வாலிபன் சொல்றான், ஒரு தரிசனத்தை பார்த்ததை சொல்றாரு. பாருங்க, அந்த தரிசனத்துல இங்க இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த அத்தனை விசுவாசிகளும் தரிசனத்தில் இருக்கிறாங்க. ஆனா அந்த விசுவாசிகள் மத்தியில இயேசு கிறிஸ்துவ ஒரு கம்பத்தில் கட்டி போட்டுருக்கிறத பார்க்கிறார். தரிசனத்தில் நடக்குது இதெல்லாம். ஸோ அந்த கம்பத்தில் கட்டி போட்டு இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் கேட்டோ 9 டெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வார் அடிப்பிக்கிற அந்த வார், நமக்காக தழும்புகளை வாங்கினார் இல்லையா, அந்த வாரை கையில் எடுத்துட்டு அதில் 9 கயிறுகள் இருக்கும். அவர் சொல்றார், அந்த தரிசனத்தில் நிறைய இரும்பு கொக்கிகள்லாம் இருந்துச்சான் அந்த கயிறுல. எடுத்து அடிப்பாங்களாம். பாருங்க, தரிசனத்தில் பார்க்குறாரா இது எல்லாத்தையுமே. நம்மலாம் பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் மூவில இந்த மாதிரி ஒரு சீனை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அவர் வந்து இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி தரிசனத்தை கர்த்தர் காண்பிச்சிருக்கிறார் அவருக்கு. எடுத்து அடிக்கும் போது என்ன பண்ணியிருக்குது, இந்த வார் போய் அவருடைய சரீரத்தின் சதையை பிச்சு, அப்புறம் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க ஜனங்க. அந்த வார் போய் பிச்சு எடுக்குதான் அந்த கறி துண்டுங்கன்னு சொல்ற மாம்ச துண்டுகள் ஒருத்தர் மேல அங்கங்க போய் விழுதான். பாருங்க, தரிசனத்தில் இவர் பார்த்துட்டு இருக்கிறாராம். ஏசு கிறிஸ்து சரீரம் கிழிக்கப்பட்ட அவருடைய சதை துண்டுகள் அங்கங்க விழுது. இவர் சொல்றாரா, யார் யார் மேல விழுதோ, ஆக்சுவலா அவங்க அத்தனை பேரும் அன்னைக்கு ஏதோ வியாதியில வந்திருக்கிறாங்க, கரெக்டா அவங்க மேல போய் விழுது. யார் யார் மேல போய் அந்த சதை துண்டுகள் விழுந்துச்சோ அவங்க மேல எல்லாம் விழுந்த உடனே இன்ஸ்டன்டா அவங்க சுகமானதை பார்த்தேன். அதனால தான் நான் சத்தமா சொன்னேன், உங்களுடைய மாம்ச துண்டுகள் எனக்கு மருந்து, உங்க மாம்ச துண்டுகள் எனக்கு மருந்து. கர்த்தர் உங்களுக்கு மருந்து கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும். உலகம் தான் கேன்சருக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலன்றாங்க, ஒரு சில விஷயத்துக்கு மருந்து கண்டுபிடிக்கலன்னு சொல்றாங்க. நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கலாம், கர்த்தர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கட்டும், அவங்க கண்டுபிடிக்கட்டும் சொல்றேன் நான். ஆனா எந்த மருந்தும் கிடைக்காத பட்சத்துல நீங்களும் நானும் கவலைப்பட தேவையில்லை. இருக்குது நமக்கு மருந்து. அவர் சொல்றாரு, என் சரீரத்தை வெளிப்பாட்டோட எடுத்துட்டனா, ஓ இந்த மாம்ச துண்டுகள் தான் உன்னுடைய மருந்து. கேன்சர் ஒண்ணு இல்லாம போகும். கம் ஆன், ஹalleluya. வியாதி ஒண்ணு இல்லாம போகும். You have been given the medicine. This is the weapon. இதுதான் அந்த ஆயுதமாக கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிறார். அப்ப இந்த ஆயுதம் என்னதுக்காகனா, இயேசுவின் சரீரத்தினால் நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் காயங்களால் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஜெயிக்கிறதுக்காகவே கர்த்தர் இந்த வெளிப்பாட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயிச்சிட்டேன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கம்யூனியன்ன்றது
இனிதான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சாகணுமே அப்படின்ற பாரம் இல்லை. கம்யூனியன் என்றது ஏற்கனவே ஜெயிச்சவன் எடுக்கிறது. இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஏதோ பிரச்சனை வந்துருச்சு பிரதர், தாங்க முடியல பிரதர், ஏதோ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏதோ கம்யூனியன் எடுத்து ட்ரை பண்ணுக்கிறேன் பிரதர் அப்படி சொல்லக்கூடாது. ஏதோ டெய்லி கம்யூனியன் எடுத்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணுக்கிறேன் பிரதர்னா, அப்போ என்ன இன்னும் ஜெயம் கிடைக்கல, இனி தான் எப்படியாவது கிடைக்குமோ அப்படின்னு அர்த்தம். நான் தோத்து போனவன் எப்படியாவது பிரயாசப்பட்டு ஜெயிக்க போகிறேன். அது ரொம்ப ராங் மென்டாலிட்டி. எப்படி சொல்லணும்னா, ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன் பிரதர், அதனால கம்யூனியன் எடுத்துட்டு இருக்கிறேன். பார், கம்யூனியன் ஆபிரகாமுக்கு எப்போ கொண்டு வந்தார்? யுத்தத்தை ஜெயிச்ச பிறகு. இன்னைக்கு நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம், ஏசு ஏற்கனவே மரித்து உயிர் தெழுந்த பிறகு. அப்ப கம்யூனியன் எடுக்கிறானாலே அந்த மனுஷன் ஜெயிச்சிட்டான் தான் அர்த்தம். ஜெயத்தின் மனப்பான்மையோட தான் நம்ம கம்யூனியன்ல பங்கு பெறணும். அப்ப நான் ஏற்கனவே ஜெயிச்சுட்டு இருக்கிற வியாதியை நான் துரத்தி அடிக்கிறேன். தெரியுமா, நான் ஆரோக்கியமானவன், எனக்குள்ள நீ ஏன் வர்ற? வியாதியே போ, நீ போனா தான் நான் ஆரோக்கியமாவேன். அப்படி இல்லை. வியாதியே எவ்வளவு தைரியம் தான் என் உடம்புக்குள்ள வருவேன். நான் யார் தெரியுமா? தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் சரீரம் அவருக்கு சொந்தமா இருக்கிறது, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ, ஆரோக்கியம் என்னுடையது, நீ வரவே கூடாது, நான் ஜெயிச்சவனா இருக்கிறேன். ஆமென். பாருங்க, மேட்ச் ஆடுறாங்கன்னு வச்சுக்கலாம், 5 மேட்ச் சீரீஸ்னா 3 மேட்ச் ஜெயிச்சா சீரீஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த சாம்பியன்ஷிப் கப்பு அவங்களோட தான். இப்போ 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ கப்பு தூக்கி வீட்டுக்கு போயிடலாமா? இன்னும் 2 மேட்ச் இருக்குதா இல்லையா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, நான் ஜெயிச்சிட்டேன். கை உயர்த்தி சொல்லுங்க, அவர் சீரீஸை ஜெயிச்சிட்டாரு. சொல்லுங்க, கப்பு என்கிட்ட கொடுத்துட்டாரு. சொல்லுங்க, ஆனாலும் 2 மேட்ச் இருக்குது, ஜெயிச்ச மாதிரி விளையாடுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். பாரு, இப்போ நான் பயந்து விளையாட மாட்டேன், கப்பு ஏற்கனவே எங்களுது தான், ஜெயிச்சிட்டோம். இப்போ நான் ஜெயிச்ச மாதிரி தான் நான் விளையாட போறேன். இப்போ நான் ஐயோ ஜெயிச்சுடுமே, ஐயோ தோத்தா என்ன ஆயிடுமே, அவமானம் ஆயிடும். அல்ல, அவர் ஜெயிச்சு என் கையில கப்பை கொடுத்துட்டாரு. சிலுவையிலேயே சீரீஸை ஜெயிச்சிட்டாரு. அட, வியாதி மேல ஜெயம் கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தரித்திரத்து மேல ஜெயத்தை கொடுத்துட்டாரு. இப்போ தரித்திரம் வரும்போது, வியாதி வரும்போது எப்படியாவது ஜெயிக்கணுமே போகக்கூடாது. ஜெயிச்சவன் நான், இந்த வியாதியை எப்படி துரத்தி அடிக்கிறதுன்னு தான் நான் ஒரு வேலையை நான் பார்க்க போகிறேன். அப்போ 3 மேட்ச் ஜெயிச்சவன் 2 மேட்ச் எப்படி ஆடுவான் தெரியுமா? சாதனைகளுக்காக விளையாடுவான். கரெக்டா இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ சோதனையின் மத்தியில்ன்ற வாழ்க்கை இல்லை, சாதனைக்கான வாழ்க்கை. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளை பரலோகத்துக்கு கூப்பிட்டுருக்கலாமா இல்லையா? ஏன் கூப்பிடல அவரு? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஏன் இன்னும் உயிரை கொடுத்து வாழ வச்சிருக்கிறாருன்னா, மாபெரும் சாதனைகளை அவருக்காக நம்ம செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. You are here to achieve something. Yes, நீங்க நிச்சயமா ஒரு சாதனை செய்யறதுக்காக தான் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். உங்களுக்குள்ள அந்த சாதிக்கணும்ன்ற அந்த விருப்பம் கர்த்தரால வந்தது. இருக்கிற ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட சொல்றேன், பெரிய பெரிய கனவுகள், விருப்பங்கள், தரிசனங்கள், ஆண்டவரோட நெருக்கமா வாங்க. அது எல்லாவற்றிலும் கர்த்தர் வெளிப்பட்டு உங்களுக்கு வழி நடத்துவார். பெருசா கனவு காணாதான் கர்த்தர் சொல்ல மாட்டாரு. எந்த வகையில பெருசா கனவு காணணும்னு கர்த்தர் சொல்ல. இன்ஃபேக்ட் ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்க கனவை கர்த்தர் பெருசாக்குவார். ஏன்னா நீங்க சாதிக்கிறதுக்காகவே உயிரோடு இருக்கிற ஜனங்களா இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கம் ஆன், எத்தனை பேர் சாதிக்க விரும்புறீங்க? நிச்சயமா நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. ஹல்லேலூயா. கம் ஆன். ஒரு பொண்ணு அப்படிதான் சொல்லினே, நான் சாதிக்க விரும்புறேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒன்றும் சாதிக்கல. என்ன நீ சாதிக்க விரும்புனா? இல்லை, நான் பக்கத்து வீட்டு சாதிக்கத்தான் விரும்புகிறேன். அப்படி சார், அந்த மாதிரி நீங்கள் யாரும் சொல்லலன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் எந்த சாதிக்க விரும்புறீங்கன்ட்டு. அப்படின்னா எதை சாதிக்க விரும்புறீங்க அப்படி கேட்டுருந்துருங்க. அப்போ தசம பாகம் என்னது? என் பொருளாதாரத்துக்கு மேலே வர்ற அந்த அட்டாக்கை ஜெயிக்கிறதுக்காக கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய ஆயுதம். திருவிருந்துன்றது என்னது? என் சரீரத்துக்கு மேல பிசாசானவன் கொண்டு வர்ற தாக்குதலை ஜெயித்து காண்பிக்கும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆயுதம். ஜெயிச்சிட்டோம். அதனால தான் பாருங்க, சங்கீதம் 23:5 பாருங்க. சங்கீதம் 23:5 இதுல கம்யூனியனுடைய பிரின்சிபல் நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய வருஷத்துடைய வசனத்தையும் இங்கே தான் நம்ம எடுத்துருக்கிறோம். தீம் அங்க பார்க்குறோம் பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 2026 is the year of anointing overflow. ஆனா anointing overflowக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஒரு பந்தி இருக்குது. ஸோ பந்தியின் ரகசியத்தில் ஓவர்ஃப்ளோவை நம்ம பார்க்க முடியுது. God has a feast. இப்போ இந்த ஃபீஸ்ட் எங்கே நடக்குதுன்னு பாருங்களேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. சில பேர் யோசிக்கிறோம், புதர் சத்ரு முன்னாடி எப்படி புதர் உட்காந்து நிம்மதியாக சாப்பிடுறது? அடிச்சிருவானா, கொன்றுவானா, அப்படிதான் புதர் என்ன வரும்? சத்ருக்கு முன்னாடி நான் உட்காந்து சாப்பிட முடியுமா பிரதர்?
அவன் சத்ரு இல்லைன்னா நான் சாப்பிட்றேன் பிரதர், சத்ருவை எடுத்து போடும் நான் சாப்பிடுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு உட்கார்ந்து சாப்பிட்டு. கரெக்டா உட்கார்ந்து சாப்பிட்டு. இல்லை சத்ரு அவன் என்ன, அவன் நீ சத்ரு பற்றி கவலைப்படாதன்றாரு, நீ உட்காரு. ஏன் தெரியுமா அப்படி சொன்னாரு? இது பாருங்க, இது வந்து நம்ம ஹிஸ்டரியை ஸ்டடி பண்ணும். சரியா? எந்த வகையிலனா, தாவீதுடைய காலத்தில் ஒரு ராஜா யுத்தத்தை ஜெயிச்சிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவாராம், அந்த தோத்து போன ராஜா மேலே தான் வெற்றியை எப்படி புகட்டுவார் தெரியுமா? ஜெயிச்சுட்டேன் நான் என்றதை எப்படி வெறுப்பேற்றி காமிப்பார்னா, இந்த தோத்து போன ராஜாக்கள் இருக்கிறாங்களே அவங்க தளபதி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவருடைய சாப்பாட்டு அறை இப்படிதான் செய்வாங்களாம் ராஜாவுடைய அரண்மனையிலலாம். ராஜாவுடைய டைனிங் ஹாலில் ஒரு குறிப்பிட்ட செவரில் இந்த தோத்து போன சத்துருக்களெல்லாம் சங்கிலியில் கட்டி வச்சிருவாங்களா. அந்த இடத்துல கட்டி போட்டு அவங்க முன்னாடியே உட்காந்து பயங்கரமாக சாப்பிடுவாங்களா. அவங்க பசியில் தோண்டு நிற்பாங்க பாரு. அப்படியே அவங்க முன்னாடி வயிற்றுச்சலை கிளப்பி சாப்பிட்றது. இவங்க பரவாயில்ல, லெக் பீஸ் ஒன்றும் கிடைக்காதரா, நாங்களாம் ஜெயிச்சோண்டா அப்படின்ற மாதிரி அப்படியே முழு ஆட்டை அப்படியே ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி இன்னைக்கு ஒரு பிடி எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே முழு ஆட்டை கொண்டு வந்து வச்சு அப்படியே ஒரு இந்த கிரில் சிக்கன் அந்த அல்ஃபாமு இது அதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாம் வாங்கடா சாப்பிடலாம். யார் முன்னாடி? சத்துருக்கள் முன்பதாக. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினா என்ன அர்த்தம்? நீ உட்கார்ந்து சாப்பிடு. ஏன்னா அவங்க எல்லாருமே ஏற்கனவே தோத்துட்டாங்க, நீ ஏற்கனவே ஜெயிச்சுட்ட. அப்ப கர்த்தர் சொல்றாரு வியாதியின் மத்தியில கம்யூனியன் எடு. ஏன் ஆண்டவரே? ஏன்னா வியாதியை நீ ஜெயிச்சுட்ட, வியாதி தோத்துருச்சு. அப்ப சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறேன்னு என்ன அர்த்தம்? நீ ஜெயிச்சுட்ட. ஓ கமான், சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. இந்த நேரத்தில் நீங்க கம்யூனியன் எடுக்கிறீங்களா வெளிப்பாட்டோட, உங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வரும். அது என்ன தெரியுமா? நான் ஏன் தெரியுமா சத்துருக்களுக்கு முன்பதாக உட்கார்றேன்? ஏன்னா அவன் தோத்துட்டான். அவனுக்கான எந்திரிச்சு நிற்க தேவையில்லை, அவனுக்கான பயப்பட தேவையில்லை. அவன் தோத்துட்டான். வியாதி தோத்துருச்சு, தரித்திரம் தோத்துருச்சு, பலவீனம் தோத்துருச்சு, கேன்சர் தோத்து போயிடுச்சு. சிலுவையிலேயே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். இப்ப நான் யாரு? கிறிஸ்துவுக்குள்ளாக நான் தேவனோடு நான் அமர்ந்திருக்கிறவனா இருக்கிறேன். I am seated in the heavenly places. நான் வியாதிக்காக எந்திரிச்சு நின்று நான் கவலைப்பட தேவையில்லை, ஒரு பலவீனத்துக்காக எந்திரிச்சு நின்று நான் பயந்துட்டு வாழ தேவையில்லை. I will sit down. எல்லாரும் சொல்லுங்க I will sit down னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் உள்ளத்து மேல கை வைங்க, உள்ளத்து மேல கை வச்சு சொல்லுங்க என் ஆத்துமாவே இளைப்பாரு. இன்னொரு தடவை சொல்லுங்க என் ஆத்துமாவே இளைப்பாரு, அமர்ந்திரு. சொல்லுங்க நீ ஜெயிச்சுட்ட, நீ ஜெயிச்சுட்ட. அப்ப சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்னா சத்துருக்களை நம்ம ஜெயிச்சிட்டோன்னு காமிக்கிறார். நீ உட்காந்து சாப்பிடு, அவங்களாம் தோத்து போனவனுங்க, அவனுக்கு சும்மா கண்ணா பின்னான்னு கத்துட்டோம், அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. நீ ஜெயிச்சவனா இருக்கிறதுனால உட்காந்து சாப்பிடு, நீ அவங்கள பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்கு ஒரு சில பேருக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க பாருங்க. வியாதி ஒரு சத்ரு, பலவீனம் ஒரு சத்ரு இல்லையா? மன சோர்வடைகிற ஒரு சில எண்ணங்கள் நமக்கு சத்துருக்களை போல நம்ம தொல்லை கொடுத்துட்டு இருக்குது. இப்பேற்பட்ட சத்துருக்கள் மத்தியில் என்ன செய்யணும்? என்ன ஆண்டவரை செய்யறது? ஆண்டவர் சொல்றாரு என்ன செய்யறது? உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், வந்து உட்காரு, கம்யூனியன் எடு. கம்யூனியன் எடுக்கும்போது நீ ஜெயிச்சன்றதை அறிவிச்சிட்டு இருக்கிற அந்த சத்துருக்களுக்கு நீ ஒரு செய்தியை கொடுக்குற. உன்னால என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது, ஏன்னா நான் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது கம்யூனியன் எடுங்க, நல்லா சந்தோஷமா எடுங்க. சில பேர் எடுத்துட்டு இருந்தீங்க, சில ரீசனா நீங்க எடுக்காம போயிட்டீங்க. ஒருவேளை அது உங்க நிலைமையா இருக்கலாம். நான் சொல்றேன் எடுங்க, கம்யூனியன் எடுங்க. இதனால தான் பிசாசானவன் கம்யூனியன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். இதனால தான் அவன் அந்த கம்யூனியன் விஷயத்தை குழப்பிட்டு இருக்கிறான். நிறைய பேர் தடை போடுறாங்க. ஒருத்தர் சொல்றாரு நீங்க எப்படி வாரம் தரலாம் கம்யூனியன், நாங்களாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கிறோம். ஏன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க பஸ்கா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொண்டாடுறாங்கன்றார். இஸ்ரவேல் ஜனங்க பஸ்கா கொண்டாடுறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. நான் இஸ்ரவேல் ஜனம் இல்லை, நான் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டு ரீதியாக விசுவாசத்தினால் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற எனக்கு ஆண்டவர் சொல்றாரு as often as you take அப்படின்னு இருக்குது. இதில் நீ பானம் பண்ணும் போதெல்லாம், இதை நீ புசிக்கும் போதெல்லாம். இங்கிலீஷ்ல ஆஃபன் அப்படின்னா அர்த்தம் எவ்வளவு தடவை வேணாலும் எடுத்துக்கோன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை ஒருத்தர் அப்படி சொல்கிறாங்க பாருங்க. கோவிட் டைமில் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, என்னென்ன பிரதர் வீட்டிலே கம்யூனியன் எடுக்கலாமா பிரதர்? நான் சர்ச்சு ஒரு கட்டடத்துக்குள்ளே தான் வரணும்னு நினச்சிட்டு நான் வீட்டிலே எடுக்கலாமா பிரதர்? நான் சொன்னேன் வாசலில் கூட எடுக்கலாம் பிரதர்ன்ட்டேன். நான் வீட்டில் இடம்லாம் வாசலில் கூட எடுங்க. ஆனால் என்ன விஷயம், அதில் இயேசுடைய வெளிப்பாட்டை பார்க்கணும், அத்தனை முக்கியமானது. அதில் சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் எடுக்கக்கூடாதான். யார் சொன்னது? ஆதி சபைகள்லாம் வீட்டில் தான் நடந்துச்சு. அப்போ வீட்டில் எடுக்கக்கூடாதுன்னு எங்கே போய் எடுப்பாங்க? அப்புறம் சர்ச்சு கட்டடம்னு வந்தது என்ன சொல்றது, 4ஆம் நூற்றாண்டில் தான் கட்டடங்களே அவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க சர்ச்சுக்காக. முதல்லலாம் சர்ச்சுன்றது இந்த மாதிரி பில்டிங்கில் நடக்காது, எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் தான் நடந்துருந்துச்சு. சர்ச்சுங்கெல்லாம் வீட்டில் எடுத்தாங்க. சில பேர் இப்படி சொல்கிறாங்க பாருங்க, பாஸ்டர் வந்து கொடுத்தா தான் நான் எடுப்பேன். இப்போ நல்லா கவனிங்க, என்னால் கொடுக்க முடிஞ்சா நான் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் அது ப்ராக்டிக்கல் இல்லை.
நான் ஜெபிக்கிறேன், கம்யூனியனுக்காக நான் ஜெபம் பண்ணுறோம், காலை தோறும் நம்ம சர்வீஸில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம கம்யூனியன் வாலண்டியர்ஸ் ஜெபம் பண்ணுறாங்க, நம்ம ஜெபிக்கிறோம், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆராதனையின் மத்தியில் கம்யூனியனை பெற்றுக்கொள்கிறோம். அதை ரொம்ப ஆனரபிளாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதை நம்ம விளையாட்டுத்தனமாக தர்றதே இல்லை பாருங்க. we are all very disciplined when it comes to the holy communion. they have been instructed. அவங்க பிள்ளைங்க நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு, சரியா? இது வந்து ரொம்ப ஆனரபிளாக, ரெஸ்பெக்டபிளாக நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதை கண்ணியமாக அதை சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி, and they are doing our best. we are very proud of them. இதெல்லாத்தையும் நம்ம செய்கிறோம் பாருங்க. ஆனால் பாஸ்டர் வந்து கொடுத்தா தான் எடுக்கணுன்றது வேதத்திலே இல்லை பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு சட்டம் ஜீசஸே அவங்க சீசர்களுக்கு ஊட்டி விட்டாருன்னு கூட இல்லவே இல்லை. இது வெளிப்பாடு விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு வெளிப்பாடு விஷயம். அப்போ வீட்டில் எடுக்கக்கூடாது, சர்ச்சில் தான் எடுக்கணும். பாஸ்டர் வந்து கொடுத்தா தான் எடுக்கணும், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கணும், மாதத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேதத்தின் அடிப்படையான விஷயங்கள் இல்லை. வேதத்தில் கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரு? தினந்தோறும் எடுக்கலாம், எவ்வளோ தடவைனா எடுக்கலாம். ஆனால் எடுக்கும்போது கண்கள் யார் மேலே? ஜீசஸ் கிரைஸ்ட். நம்முடைய உள்ளம் யார் மேலே பதிந்திருக்கணும்? இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செஞ்சு முடிச்சார், அதுதான் நமக்கு ஒரு ஆயுதமாக இருக்குது. ஹல்லேலூயா, கம் ஆன், எஸ். கர்த்தர் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு அருமையான டெஸ்டிமனி பாருங்க. அலெக்சஸ் அப்படின்ற ஒரு அருமையான மகள், 7 வயசு பொண்ணு, ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது ரொம்ப பலமாக அடிபடுற மாதிரி விழுந்துட்டா கீழே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டியில் அடிபட்டு நீ கேப் உள்ளே போயிருச்சான் பாருங்க. ஓ, பயங்கரமான வலியாம். அந்த வலியை அனுபவிச்சு அப்படியே வீங்க ஆரம்பிச்சிச்சு அந்த இடம். பெயின் ரொம்ப மோசமாக இருக்குது, வெளியவும் காயப்பட்டிருக்குது, உள்ள அந்த நீ கேப்பே உள்ளே போன மாதிரி இருக்குது. ஐயோ, என்ன செய்கிறது? இப்போ இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து. ஸோ இவங்க தாய் தகப்பன் இவங்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, கொஞ்சம் நேரத்தில் குழந்தை சைலண்ட் ஆகிட்டா. அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வீட்டிலே விளையாடிட்டு இன்னும் நிற்க முடியல, அந்த கால் ஊன்றி நிற்க முடியல, அவ்வளோ வலி இருக்குது. சரி, சாப்பாடு பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லி மெக்டானல்ட்ஸ்லேருந்து சாப்பாடை வர வச்சு அவங்களுக்கு கொடுத்து, சாப்பாடுன்னு சொல்கிறோமா அதை நம்ம, ஆனால் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, மீல் அப்படின்றாங்க இல்லையா? ஸோ அந்த பர்கர், ஃப்ரைஸ் அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க நல்லா சந்தோஷப்படுத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆக்சுவலாக போயிட்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. போயிட்டு வர நல்லா கவனிங்க, வர்ஷிப் சாங்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே பாடல் பாடிட்டே வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு. சரி, மத்தியானம் சாப்பாடு நேரம், லஞ்ச் முடிச்சாங்க. முடிச்சோன்னு சொல்கிறாங்க, வாங்க நம்மலாம் கம்யூனியன் எடுக்கலாம். எல்லாரும் லஞ்ச் முடிச்சோன்னே குடும்பமாக கம்யூனியன் எடுத்துருக்கிறாங்க. இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம், இயேசுவின் ரத்தத்தினால் கர்த்தர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், தகுதியுள்ளவர்களாக்கி இருக்கிறார், ரத்தத்தினால ப்ரொடெக்டடாக இருக்கிறோம். இப்படி எல்லாம் அறிக்கை செஞ்சுட்டு கம்யூனியன் எடுக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த சிறு பிள்ளை எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே எல்லாம் மறந்துச்சு பாருங்க, கால் அடிபட்டதெல்லாம். எல்லாரோட தட்டுங்கள்லாம் எடுத்துன்னு போய் கிச்சனில் வச்சுனுக்குதான், ஒன்று நான் வச்சுனுக்குதான் பாருங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, அங்கே பாரு வலியே இல்லாமல் நடந்துருக்கிறா. கூப்பிட்டு செக் பண்ணால் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு, வலி நீக்கப்பட்டு முழுமையாக சுகமாயிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இன்னைக்கு எதை அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறேன்னா, அப்போ மத்தியானத்துக்குள்ளே சரியாயிடுமா பிரதர் கம்யூனியன் எடுத்தா அப்படின்னு ஒரு மந்திரம் மாதிரி பண்ணி விட்றாதீங்க. அதை அப்படின்னு என்ன அர்த்தம் பிரதர்? மெக்டானல்ட்ஸ் போயிட்டு கம்யூனியன் எடுத்தா தான் வேலை செய்யுமா அப்படி ஒரு இதில் நீங்கள் போயிடாதீங்க. இந்த சாட்சியை உங்கள் பசங்களுக்கு சொல்லிடக்கூடாது அப்போ நீங்கள், இல்லையா? அப்புறம் என்ன பிரதர், லஞ்சு சாப்பிட்ட பிறகு கம்யூனியன் எடுத்தா பாரு, இந்த மாதிரி ஒரு இம்மெச்சூராக யோசிக்க கூடாது. அதில் இருக்கிற ரெவலேஷன் எடுத்துங்க. வாட் டிட் தே டு இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் தேர் ட்ரபிள்? தே ஃபோக்கஸ்ட் ஆன் ஜீசஸ். எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் 100% நடக்கும். ஏன்னா கம்யூனியன்றது இயேசு கிறிஸ்துவை பற்றியது. ஆமென். சில நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக நடக்கிறத பார்ப்போம், சில நேரத்தில் ஒரு சில மணி நேரத்தில் நடக்கிறத நம்ம பார்ப்போம், சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பவர்ஃபுல் டெஸ்டிமனி பாருங்கள். சென்னையிலேருந்து அருமையான சகோதரி அவர்கள் இந்த டெஸ்டிமனியை அனுப்பியிருக்கிறாங்க நமக்கு. அவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் புனிதா. லாஸ்ட் இயர், நல்லா கவனிங்க, இந்த அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது. அவங்க காலேஜ் படிக்கிற காலத்திலேருந்தே அவங்களுக்கு வந்து கால் வலி அதிகமாக இருந்திருக்குது பாருங்க. அந்த குதிங்கால் வலியும் அந்த கால் வலியும் அதிகமானதுனால 2 மணி நேரத்துக்கு மேலே அவங்க ஒரு இடத்துல நின்றுட்டாங்கன்னா அந்த வலி ரொம்ப சிவியர் ஆயிரும். இவங்க போய் உட்காந்துக்கணும், படுத்துக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரி ஆயிரும். திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வேலைங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ பாதியாக வேலையை விட்டுவிட்டு போய் இவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுமா இருக்கும். அதனால் அந்த நாளெல்லாம் செய்ய வேண்டிய வேலைங்க நிறையா தடைப்பட்டு போயிருமா பாருங்க. ஆனால் இவங்க யாருன்னா, இவங்க ஒரு நல்ல ஒரு விசுவாசி, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சு அறிக்கை செய்து கம்யூனியன் எடுக்கிற ஒரு அருமையான நபர். ரெகுலராக கம்யூனியன் எடுக்கிறாங்க. ஆனால் கவனிங்க, ஒரு சில வருஷங்களா அவங்க டெஸ்டிமனியில் 2 years இருக்கு பாருங்க. 2 வருஷமா அவங்க அந்த வலி சிவியர் ஆனதுனால சுகத்துக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு இந்த கேள்வி வருதா இல்லையா? நம்ம 2 வருஷமாவா? அப்புறம் கம்யூனியன் வேலை செய்தா இல்லையா? நல்லா கவனிங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி. போன வருஷம் நம்மளுடைய சபையுடைய அந்த ஜூம் மீட்டிங்கில் அவங்க கலந்துக்கிற நேரத்தில் பிரசங்கம் முடிச்சிட்ட பிறகு ஆவியானவருடைய அந்த ஞானத்தின் மூலமாக நான் ஐ எம் காலிங் அவுட் பீப்புள் who are called, who are healed.
சுகமானவங்களை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் சொல்கிறேன், கால் வலியோட வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்குறாருன்னு அவங்க சொன்னாங்க, ஐ ரிசீவ்ட் இட் ஃபார் மை செல்ஃப் அப்படின்றாங்க. நான் எனக்காக பெற்றுக்கொண்டேன் அதை. நல்லா கவனிங்க, இவ்வளோ நாட்களாக கம்யூனியன் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் கம்யூனியன் எடுத்தது வேஸ்ட் இல்லை. இவ்வளோ நாள் ஜீசஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் அந்த மோமெண்ட் வரும்போது ரிசீவ் பண்ணுறதுக்கான ஃபெய்த் வேலை செஞ்சிச்சு. See, faith cannot work without hope. ஹோப் இல்லாம ஃபெய்த் வேலை செய்யாது. அப்ப இந்த 2 வருஷம் என்னாச்சு? ஒரு ஹோப்பை வளர்த்துக்கிட்டாங்க. என் கர்த்தர் எனக்காக சுகத்தை வைத்திருக்கிறார், சுகம் என்னுடையது, நான் ஏற்கனவே ஜெயிச்சுட்டேன், நிச்சயமா நடக்க போகுது. இந்த ஹோப்ல வளர்ந்துட்டே போறாங்க பாருங்க. அந்த அந்த மோமெண்ட்ல ஆண்டவர் பேசும்போது அதை ரிசீவ் பண்றதுக்கான ஃபெய்த் அவங்களுக்கு வேலை செஞ்சுச்சு. அவங்க சொல்றாங்க, அந்த நாள்ல இருந்து அந்த வலி எனக்கு கம்ப்ளீட்டா நீக்கப்பட்டுருச்சு. அந்த ஈவினிங் அந்த பிரேயர் முடிச்சிட்ட பிறகு அவங்க சொல்றாங்க டெஸ்டிமனில, இன்ன வரைக்கும் அந்த பெயின் திரும்பி வரல. கர்த்தர் என்னை சுகமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை சுகமாக்கி இருக்கிறார். சில யுத்தங்கள் பாருங்க ஒரே நாள்ல முடிஞ்சிடும், சில யுத்தங்கள் மாத கணக்கா நடக்கும். நம்ம கூட இப்ப கேள்விப்படுறோம், ஒரு யுத்தம் முடிஞ்சிச்சா முடியலையான்னு தெரியல, அவங்களுக்கா தெரியுமானா அவங்களுக்கும் தெரியல. துக்கமா இருக்குது ஒரு பக்கம், அந்த அழிவு இந்த சேதம்லாம் ஏற்படும் போது. பட் திஸ் இஸ் ஹவ் திங்ஸ் ஆர். சில நேரத்தில் பட்டுன்னு சரியாயிரும், சந்தோஷம், கர்த்தருக்கு நன்றி. சில நேரத்தில் தொடர்ந்து கம்யூனியன் எடுக்கணுமா இருக்கும், தொடர்ந்து அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். ஏசு கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தை உண்மையானது, இது பவர்ஃபுல்லான ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லி அதை நம்ம பிடிச்சுக்கணுமா இருக்கும். ஆனால் சுகம் 100% உங்களுடையது. ஆமென். 2 நிமிஷமோ இல்லை 2 மாசமோ அது உங்களுடையது தான். ஏற்கனவே ஜெயிச்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? சத்துருக்களுக்கு முன்பதாக அங்கலாய்த்து திரியணுமா? கவலைப்பட்டு திரியணுமா? ஓன்னு அழுணுமா? சத்துருக்களுக்கு முன்பதாக மண்டி போட்டு விழுந்து கதற வேண்டுமா? அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. என்ன பண்ண? சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உட்கார்ந்து வெற்றி சிறந்தவனை போல உட்கார்ந்து நம்ம சாப்பிட கற்றுக்கணும். இதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். யூ நோ ஹவ் யூ ஃபைட் யுவர் வார்? பை ஃபீடிங். எழுதிங்க பார்க்கலாம், எழுதிங்க. Whenever you feed on Jesus, you're fighting the enemy. Whenever you feed on Jesus, you're fighting the enemy away. பிரசங்கத்து நேரத்தில் இயேசுவின் வெளிப்பாடு கிடைக்கும் போது you are feeding on Jesus. இயேசுவை நீங்க உண்கிறீர்கள். எஸ், யூ ஆர் உட்கொள்ளுகிறீர்கள். இயேசுவை நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. எப்பெல்லாம் கம்யூனியன் எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடுகளை நீங்க உட்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். படிக்கணும் பாருங்க தமிழ்ல. நீங்கள் இயேசுவை உட்கொள்ளும் போதெல்லாம் எதிரியை விரட்டி அடிக்கிறீர்கள். அப்படின்னா நான் கம்யூனியன் எடுக்கும் போது நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஆமா பதர், ஒரு டைம் ஃபைட் பண்ணுமா இருக்குது பதர், அந்த பொண்ணு சின்ன பீஸை குத்துட்டு போயிருது பதர், நானும் குடு 2 பீஸ் ஃபைட் பண்ணும், அந்த மாதிரி ஃபைட் பத்தி பேசலாம் அப்படின்னு யாரும் பண்ண மாட்டீங்க. கம்யூனியன் எடுக்கும் போது நீங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. கம்யூனியன் எடுக்கும் போது நேச்சுரல் கண்களுக்கு நம்ம எப்படி தெரிகிறோம் தெரியுமா? கையில அப்பமும் திராட்சரசம் எடுத்துட்டு இப்படி தெரிகிறோம். நம்ம நிம்மதியாக சமாதானத்தோட ஒரு இளைப்பாறுதலோட எடுக்கிறோம். இதுல ஒரு மகிமை தெரியுது. ஆனா ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடந்துட்டு தெரியுமா? என்ன நடந்துட்டு இருக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளோ என் மேல நீ ஃபீட் பண்றியோ அவ்வளோ நீ ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற. ஆனா ஆவிக்குரிய உலகத்துல ஒரு ஃபைட்டிங் தான் நடந்துட்டு இருக்குது அந்த இடத்துல. இப்போ அதை நான் செஞ்சு காமிக்க போறது இல்லை. ஓகே, ஒரு ஃபைட்டிங் தான் நடந்துட்டு இருக்குது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல. உங்களுக்கு ஒரு சில ப்ரூஃப்ஸ் நான் கொடுக்குறேன் வேதத்துல இருந்து. ஓகே, ரெடியா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எல்லாம் இதை சொல்லிருங்க, எல்லாம் சொல்லுங்க. திருவிருந்து ஆவிக்குரிய யுத்தம். இன்னொரு சொல்லுங்க, திருவிருந்து ஆவிக்குரிய யுத்தம். இப்ப ஹீப்ரூல ஒரு வார்த்தை இருக்குது, அது பேர் வந்து லகாம். அந்த வார்த்தை வந்து லகாம். இந்த லகாம் என்ற வார்த்தையை ஃபைட்டுக்காக பயன்படுத்துவாங்க. நிறைய வார்த்தைகள் இருக்குது ஃபைட்டுக்காக, போராட்டம் அப்படின்றதுக்காக நிறைய வார்த்தை இருக்குது. அதுல ஒரு ஹீப்ரூ வார்த்தை தான் லகாம். இப்ப லகாமுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, ஃபீட். பாத்தீங்களா, 2 அர்த்தம் இருக்குது ஒரே வார்த்தையில. இப்ப சில பேருக்கு தெரியும் பாருங்க, லெஹம்னா பிரெட், பெத் லெஹம்னா என்னது? அப்பத்தின் வீடு, ரைட்? ஸோ லெஹம்னா அப்பம், லகாம்னா அப்பத்தை சாப்பிடுவதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வாங்க லகாம் பாருங்க. the word we are focusing on lakam, சரியா? lakam carries the meaning of eat and fight at the same time. எல்லாரும் பாருங்க. ஆமா பதர், ஒரு சில பேர் சாப்பிடும்போது சண்டை போடுற மாதிரி இருக்கும் பதர்ன்றீங்க, அதை சொல்ல நான். கம்யூனியன் சாப்பிடும்போது ஆவிக்குரிய உலகத்தில் நீங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஞாபகம் வச்சுங்க இதை நீங்க நல்லா. எப்பெல்லாம் நான் கம்யூனியன் எடுத்துக்கிறேனோ அப்பெல்லாம் ஸ்பிரிச்சுவலா நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன். வியாதிக்கு அகெயின்ஸ்டா, வறுமைக்கு அகெயின்ஸ்டா, எல்லா தீமைக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் லகாம். when you lakam, you are eating and you are fighting
at the same time. அப்ப இயேசு கிறிஸ்துவை உண்வது அது போராடுவதற்கு சமமானதான ஒரு செயல் அப்படின்னு மறந்துடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எல்லாரும் நம்பர்ஸ் 13:32 பாருங்க. எப்படி சண்டை போடுறதையும் யுத்தம் பண்றதையும் அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றதையும் எப்படி சம்மந்தப்படுத்தி கர்த்தர் காமிக்கிறார் பாருங்க. யுத்தம் பண்ணுறதும் சாப்பிட்றதும் ஒன்றா பிரதர்னா இங்கே பாருங்க எப்படி எப்படி பேசுகிறாங்க பாருங்க. ஸோ அங்கே இந்த வேவு பார்க்குறவங்களாம் போயிட்டு வந்து கானானை பற்றி பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். பட்சிக்கிற தேசம்னா சாப்பிட்ருது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்ல வர்றாங்க, நம்ம யுத்தத்துக்கு போனோம்னா நம்மளை கொன்றுவாங்கன்னு சொல்ல வர்றாங்க. ஆனால் எந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, அந்த தேசம் நம்மளை விழுங்கிரும், நம்மளை சாப்பிட்ரும். அப்போ யுத்தத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு சம்பந்தம்ன்ற மாதிரி கொண்டு வர்றாரு. நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். இப்போ காலேப் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவங்க சொல்றாங்க, இந்த தேசம் எங்களை பட்சித்து போடும், எங்களை சாப்பிட்றோம். காலேப் என்ன சொல்றாரு பாருங்க, 14 அதிகாரம் 9ஆம் வசனம், என்னாகமம் 14:9. காலேப் சொல்றது கவனிங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அவர் வார்ன் பண்றார். ஏன்பா அப்படி அவிசுவாசமா இருக்கிறீங்க, விசுவாசமா இருங்கன்றார். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இரையாவார்கள் பாத்தீங்களா அத? அப்ப காலேப் என்ன சொல்றாரு, வாங்க நம்ம இப்பவே போலாம், நம்ம போய் ஃபைட் பண்ணலாம். ஆனா ஃபைட் பண்ணலான்ற வார்த்தையை எதோட அவர் லிங்க் பண்றாரு, வா அவங்கள போய் சாப்பிடலாம் அப்படின்றார். அவங்க தான் நமக்கு சாப்பாடு. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, ஐயோ நம்ம அவங்களுக்கு சாப்பாடு ஆயிடுவோம் யுத்தத்தை பற்றி பேசும்போது. ஆனால் இவர் சொல்றாரு, இல்லை இல்லை வாங்க நம்ம போகலாம், அவங்க தான் நமக்கு சாப்பாடு. ஸோ ஃபைட்டிங் அண்ட் ஃபீடிங் ஆர் லிங்க் டு ஒன் அனதர், ரைட்? இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, என்னாகமம் 24:8. என்னாகமம் 24:8. ஜனங்க சொல்றாங்க, தேசம் நம்மளை சாப்பிட்றோம். காலேப் சொல்றாரு, நம்ம அவங்கள சாப்பிட்றலாம் அப்படின்னு பேசி இப்ப கர்த்தர் சொல்றது பாருங்க, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு, அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து, பாத்தீங்களா சாப்பிட்டாங்கன்றார், பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஹalleluya. Do you see how fighting and feeding are connected? So when you are feeding on Jesus, you are fighting the enemy. When you are feeding on Jesus, you are fighting the enemy. Amen. இயேசு கிறிஸ்துவை நீங்க உட்கொள்ளும் பொழுது நீங்க உங்க சத்துருக்களை நீங்க போராடி ஜெயிச்சிட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே கிடைச்ச ஜெயத்தை சொல்லி நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கிறீங்க. கம்யூனியன் என்றது ஒரு வெற்றியின் மார்க்கம், ஒரு ஆயுதம். அதை நீங்க எடுக்கும் போதெல்லாம் நீங்க சத்துருவை துரத்தி அடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க மறந்துடாதீங்க. அப்ப நான் கம்யூனியன் எடுக்கும் போது இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் பெற்றுக்கொள்ளும் போது நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா அப்ப நான் யாரு? யார் யுத்தத்தில் ஃபைட் பண்ணுவா? சோல்ஜர். நான் ஒரு யுத்த வீரன், கரெக்டா இல்லையா? எஸ். அப்ப யுத்த வீரர்கள்லாம் ஒன்று சேர்ந்தா நம்ம யாரு? நம்ம ஒரு ஆர்மி, நம்ம ஒரு சேனை, கரெக்டா இல்லையா? அப்ப சாப்பிட்றதும் யுத்தம் பண்றதும் ஒண்ணுன்னா அப்ப நம்மளாம் ஒரு சேனை தானே. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாருன்னு பாருங்க, யாத்திராகமம் 12:17. ஏன்னா இப்பதான் பஸ்கா பண்டிகையில ஆட்டுக்குட்டியானவருடைய சரீரத்தை சாப்பிட்டுட்டு ரத்தத்தை வீடுகளில் பூசிட்டு அப்ப ரத்தமும் சரீரத்தையும் அங்க பார்க்கிறோம். புளிப்பில்லாத அப்பத்தின் பண்டிகை வேற செலிப்ரேட் பண்ணிட்டாங்க, அதுவும் கம்யூனியனுக்கு அடையாளம். ஸோ இஸ்ரவேல் ஜனங்க கம்யூனியனுக்கு அப்புறம் வெளியே வரும்போது கர்த்தர் அவங்களை என்னன்னு கூப்பிடுறாருன்னு பாருங்க. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, நம்மளாம் கம்யூனியன் எடுக்கும்போது நம்மளாம் யாரு? நம்ம ஒரு ஆர்மி சொன்னீங்களா இல்லையா? பாருங்க அந்த வெளிப்பாடு பாருங்க. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக, இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். சேனைகளா? இவங்கெல்லாம் யாரு? என்ன வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்துல கமான் அடிமைகளா இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு வாள் கூட இல்லை. லேட்டரா அமலேக்கியர்கள் சண்டை போட வரும்போது அங்க போட்டிருக்கோம் பாருங்க, யாருக்கிட்டையுமே வாள் கூட இல்லையா, ஒரு பெரிய ஸ்வர்ட் கூட இல்லையா ஃபைட் பண்றதுக்கு. ஆனா கர்த்தர் ஸ்வர்டே இல்லாத ஒரு பர்சனை பார்த்து நீங்கெல்லாம் ஒரு ஆர்மின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ யுத்தத்தை அவங்க வேற மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. எப்படி செஞ்சாங்க தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் சரீரம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எப்போ சரியா பயன்படுத்தினாங்களோ கர்த்தர் அவங்க ஒட்டுமொத்த அடிமைகளை பார்த்து சொல்றாரு, நீங்கெல்லாம் சேனை வீரர்கள், யூ ஆர் ஆல் an army. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம சேனை சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒரு சேனைன்னு சொல்லுங்க. இந்த நேரத்தில் எப்படி சேனை? கத்தியத்துன்னு சும்மா சண்டை போட்ட அந்த மாதிரி இல்லை, ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தர் நம்ம சேனைகளா பார்க்கிறார். காரணம் என்னது? கம்யூனியன் இஸ் a powerful weapon and holy communion is warfare. 41ஆம் வசனத்தை பாருங்க, 12:41.
430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. நீங்க வெறும் சேனை இல்ல, நீங்க கர்த்தருடைய சேனை. ஆமென். Yes, we are the army of the Lord, because the Holy Communion is a weapon and the act of partaking in the Holy Communion is spiritual warfare. By the way, அந்த சேனைகள் என்ற வார்த்தை வந்து ஹீப்ரூல சபானா சேனைகள் தான். ஓகே, அது என்ன பதர் வார்த்தையாக இருக்கும் நீங்கள் ஒருவேளை கேட்டிங்கன்னா அப்படின்ட்டு எடுத்து வந்துக்கிறேன் நான். ஓகே, சில டைம் நம்ம ப்ரிப்பேர்டாக வரணுமா இருக்குது எல்லா விதமான கொஸ்டின்ஸுக்கும். ஸோ அந்த வார்த்தை வந்து சபான்னு அர்த்தம் சேனைகள். கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்றார், நீங்கள் என்னுடைய சேனையாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ கம்யூனியன் எடுக்கிற நம்ம எல்லாரும் ஒரு சேனைனா, அப்போ தனித்தனியாக நம்ம யார்? கம்யூனியன் எடுக்கிறது ஆவிக்குரிய யுத்தம். எஸ், கம்யூனியன் எடுக்கிற நம்ம அத்தனை பேரையும் கர்த்தர் என்னவா பார்க்குறாரு? ஒரு ஆர்மியாக பார்க்குறாரு. அப்போ இண்டிவிஜுவலாக நம்ம எல்லாரும் யார்? சோல்ஜர்ஸ். நம்ம எல்லாரும் பராக்கிரமசாலிகள், வீரர்கள். கரெக்ட் தானே? பாருங்க, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலாம். Judges chapter 7. Judges chapter 7. chapter 6க்கு வரலாம் நம்ம, அப்புறம் திரும்பி 7க்கு வரலாம். முதல் chapter 6க்கு வாங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய எதிரி வந்திருக்கிறான், சத்ருவானவன். அவன் பேர் வந்து மீதியான். மீதியானியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீடியனைட்ஸ். மீடியா கைஸ் இல்லை, மீடியா கைஸ் நல்லவங்க, அவங்கள நம்ம எதிரியாக பார்க்கக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க பாருங்க, மீடியனைட்ஸ். இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பல ஆண்டுகள் கொடுமை கொடுத்து அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா நன்மைகளெல்லாம் திருடி சூறையாடி அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனை பண்ணுற காலத்தில் ஒரு வீரன் எழும்புகிறார். அவரை தன்னை வீரனா பார்க்கல, அவர் பேர் தான் கிதியோன். கிதியோன் என்ற வீரன் என்ன பண்றாரு, இவனுங்க வரானுங்களே இந்த மீடியாக்காரங்க, சாரி மீதியன்காரங்க, இவனுங்க வந்து எல்லாத்தையும் திருடின்னு போயிடறாங்களே. இப்போ அறுவடை வேற, நம்ம எல்லாம் அறுவடையே நம்ம அறுத்து வச்சாச்சு இந்த நேரத்தில், இப்போ அதை புடமிடணும் அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு ஐடியா பண்றாரு பாருங்க. ஒரு ஐடியா பண்றாரு, அவர் பண்றாரு பாருங்க. அந்த வசனத்தை பாருங்க, 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கோதுமை எடுத்து அதை புடமிடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல தான் நின்று அதை செய்யணும், ஒரு மேடான இடத்துல. ஏன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கோதுமை அடிக்கும்போது அந்த பதரை காற்று அடிச்சுட்டு போயிடும். அந்த கோதுமையுடைய அந்த கிரெயின்ஸ் அதுக்கு அது வெயிட்டாக இருக்குதுனால அங்கே அப்போ செப்பரேட் பண்ண முடியும். இவர் ஆலைனா அது ஒரு குழியில் போய் யாராவது வேலை செய்ய முடியுமா? ஆனால் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான், எப்படியாவது காப்பாற்றிடலாம், என் குடும்பத்துக்கு சாப்பாடு வேணுங்கன்றாரு. போகிற ஒரு குழி, அது என்ன குழி? அது ஆலைனா வைன் எடுக்கிற இடம். திராட்சை பழங்களெல்லாம் அதில் கொட்டி அங்கேருந்து வைனை ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க அந்த திராட்சை பழத்துலேருந்து. நல்லா கவனிங்க, அவன் செஞ்சுட்டு இருக்கிற வேலை என்னது? கோதுமையை எடுக்கிற ஒரு வேலை. ஆனா எந்த இடத்துல இருக்கிறாரு? திராட்சை ரசம் எடுக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு. So what do you see here? கோதுமையில இருந்து கிடைக்கிறது தான் அப்போ, முக்கியமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் இருக்கிற ஆலையில இருந்து எடுக்கப்படுறது தான் திராட்சை ரசம். அப்பமும் திராட்சை ரசம், எல்லாம் சொல்லுங்க, அப்பமும் திராட்சை ரசமும். Where was Gideon hiding? In the communion. எதிரியான வர்றான். எதிரி பேர் என்னது? மீதியான். மீதியான்னா சண்டைன்னு அர்த்தம். மீதியான்னா ஸ்ட்ரைஃப். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை ஸ்ட்ரைஃப்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ட்ரைஃப்னு அர்த்தம் ஏதோ ஒத்து போல. வியாதி நம்ம சரீரத்தில் ஒரு ஸ்ட்ரைஃப், ஏதோ ஒத்து போல. நம்ம தற்காப்பு சக்தியால காக்க முடியல, நம்ம இம்யூனிட்டி ஃபெயில் ஆயிடுச்சு, வியாதி ஜெயிச்சிட்டு இருக்குது. அப்போ வியாதின்றது ஒரு அவுட் சைடர், அது உள்ள வந்து யுத்தம் பண்ணி நம்ம சரீரத்தை டேக் ஓவர் பண்ணுகுது. நம்ம இம்யூனிட்டியால தாங்க முடியல. டாக்டர் மருந்து கொடுக்கும்போது என்ன பண்ணுது? அந்த மருந்து என்ன செய்யுது? அந்த எதிரியான அந்த வியாதி கிருமிகளை அழிச்சு போட்டு நம்மளுடைய இம்யூனிட்டிக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குது. நல்லா கவனிங்க, ஸ்ட்ரைஃப் இஸ் ஆல்சோ a picture of the disease in our body. உங்க உள்ளத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல மீதியான இருக்குதா? Are you facing a sickness today? உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வியாதியை நீங்க சந்திச்சுட்டு இருக்கிறீங்களா? மீதியான் உங்களுடைய தேசத்தை சூறையாடிட்டு இருக்குதா? நீங்களும் நானும் கிதியோனை போல செய்யணுமா இருக்குது? பயமா இருக்குது பிரதர், பயமா இருக்குது பிரதர். கிதியோன் பயந்துட்டார் அன்னைக்கு. பயமா இருக்குது பிரதர், என் சரீரத்தில் ஆரோக்கியத்தை திருட வந்திருக்கிறான், இந்த வியாதி நான் என்ன செய்யறது? Gideon hid himself in bread and wine.
கோதுமையும் ஆலையும் அப்படி நம்ம பார்க்கிறோம். அப்பமும் திராட்சரசத்துக்குள்ள தன்னைத்தானே அவர் ஒளித்து வைத்தார். ஹைட் இன் த கம்யூனியன், ஹைட் இன் த கம்யூனியன். வாட் ஹேப்பன்ஸ் when you are hiding in the communion? பாருங்க அந்த வசனத்தை, 6ஆம் அதிகாரம் அதோடைய 11ஆம் வசனத்தை பாருங்க. கிதியோன் அப்பமும் திராட்சரசத்துடைய அந்த அடையாளத்துக்குள்ள அவர் ஒளிந்திருக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் அதோடைய 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். verse number 12. கர்த்தருடைய தூதரானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, சொல்லுங்க பார்க்கலாம் அந்த நேரத்தில் எல்லாம் அந்த வார்த்தைய, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆப்போசிட் ஆகுது. அவர் பயந்துங்கிறார். போயிட்டு ஐயோ யாராவது அச்சிருவாங்களா, யாராவது நம்மளை கொலை பண்ணிடுவாங்களான்ட்டு பயந்துன்னு போயிட்டு அங்கே போய் கோதுமை எடுத்துங்கிறார். யாராவது நச்சிருவாங்களோ, ஐயோ பயமாகுது சார், பயமாகுது சார், இந்த மீதியான்காரங்க வருவாங்க. ஆனால் தூதன் வர்றாரு பாருங்க. தூதன் வந்து பராக்கிரமசாலியே, சார் என்ன சார் நீங்கள் பேசுனுக்கிறீங்க, நீங்கள் நானே பயந்து உட்காந்துக்கிறேன், இது சொல்கிறது கூட எனக்கு பயமா தாக்குது, கபாரன் ஆயிடுச்சு எனக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்குன்னா. நல்லா கவனிங்க, நேச்சுரலா யூ மே பி வெரி ஃபியர்ஃபுல். சில டைம் இப்படி இருக்கும் பாருங்க, ஐயோ பிரதர் டாக்டர் ரிப்போர்ட் கேட்டால் ரொம்ப பயமாக இருக்குது பிரதர், இந்த வியாதி வந்து எப்படி சந்ததியாக வந்துனுக்குதான் பிரதர், என்ன பிரதர் என் வியாதி, இந்த வியாதி என்ன கொன்றுமா, இந்த வியாதி என் பிள்ளைகளை விட்டு போகாதா, யூ ஆர் அஃப்ரேட். ஆனால் நீங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது, கோதுமையும் திராட்சரசமும் வரும்போது, அப்பமும் திராட்சரசம் வரும்போது, பரலோகம் உங்களை எப்படி பார்க்குது? பராக்கிரமசாலியே அப்படின்னு அர்த்தம். நீ ஒரு வீரன், நீ ஒரு யுத்த வீரன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு யுத்த வீரர்னு சொல்லுங்க. அந்த நேரத்தில் சொல்லுங்க, இன்னொரு பார்த்து நீங்க ஒரு வீராங்கனைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யூ ஆர் அ ஹீரோ, யூ ஆர் அ வார் ஹீரோ, யூ ஆர் அ சோல்ஜர். யூ நோ வை? பிகாஸ் யூ ஆர் பார்ட்டேக்கிங் இன் தி ஹோலி கம்யூனியன். அப்போ கர்த்தருடைய பந்தியை நான் எடுக்கும்போது நான் ஒரு சாதாரணமானவன் இல்லை. நான் யார் தெரியுமா? நான் ஒரு பராக்கிரமசாலி. மனதளவில் நிறைய பயம் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும், ஐயோ என்ன ஆயிடுமோன்ட்டு. ஆனால் கம்யூனியன் எடுக்கும்போது ஆவிக்கிற உலகத்துக்கு நான் எப்படி தெரிகிறேன்? நான் ஒரு சோல்ஜர் போல தெரிகிறேன். கர்த்தரன் எப்படி அங்கீகரிக்கிறார்? பராக்கிரமசாலியே அப்படின்றார், பயந்தாங்கோலியே அப்படியா சொன்னார் ஆண்டவர். நம்ம அப்படி நினச்சிடறோம், ஒரே பயத்தில் வந்தேன் பிரதர், ஆண்டவர் என்னை பார்த்து பயந்தாங்கோலின்னு சொல்லிட்டு போறாருன்னு. எப்போ கம்யூனியன் எடுக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்றார். பிகாஸ் the holy communion is spiritual warfare. When we partake it together, we are an army. When you partake it individually, you are a mighty man of valor. Hallelujah. Amen. ஒரே சந்தோஷமா இது கிதியோனுக்கு. கர்த்தரை என்கரேஜ் பண்ணிட்டாரு. சரி சார் கிளம்புறன்ட்டு ஒரு குரூப்பை கூட்டிட்டு வந்துடுறாரு. ஒரு 300 பேர் கேதர் ஆயிட்டாங்க. இங்கே லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க சத்துருக்கள். 300 பேர். நான் வர்றேன் கிதியோன், நான் வர்றேன், கூட நிற்கிறேன்னு நம்ம ஃபைட் பண்ணலாம். நம்ம வாங்க, சரி சரி வாங்கப்பா 300 பேர். ஏன்னா கர்த்தர் தான் வழி நடத்துறாரு. 30 லட்சம் பேர் நம்மளுக்கு எதிராக இருந்தா என்ன, இந்த 300 பேர் போதுன்றார். வாங்க போலாம் அப்படின்னு போறாரு பாருங்க. ஒரே பயம் கிதியோனுக்கு. ஆனால் கிதியோனுக்கு பயம் மட்டும் விட்டு போறதே இல்லை பாருங்க. அவருக்கு ஒரே பயத்தில் இருக்கிறார். என்ன ஆகுமோன்னு ஆண்டவர் ஒரு நாள் பேசுறாரு. அந்த யுத்தத்துக்கு முன்னாடி பேசுறாரு பாருங்க. 7ஆம் அதிகாரம் அதோடைய 9ஆம் வசனம் பாருங்க. இப்போ ஸ்டோரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாறிட்டு இருக்குது. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, கிதியோன் நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. மீதியான்னா வியாதி கிடையாலும். கர்த்தர் சொல்றாரு, உன் வியாதியை ஃபேஸ் பண்ண பயப்படாத கிதியோன், எழும்பு போ, ஃபேஸ் பண்ணுவோம், வியாதியை ஃபேஸ் பண்ணு. சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏதோ பெருசாக சொல்லிட்டு போகிறார் பிரதர் டாக்டர், ஆப்ரேஷன் சொல்லிட்டு போகிறார் பிரதர், சர்ஜரின்றதே ஒரு சில வாரம் கேட்ட வார்த்தை பாருங்க. சின்னதாக ஒரு வலி இருக்கும், அதை போய் பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா பயமாக இருக்குது பிரதர், இது என்னவா இருக்கும். கர்த்தர் கிதியோன்ட்டு சொல்லார், கிதியோன் பயப்படாத, நீ எந்திரிச்சு போய் அவங்கள பாரு, நீ போய் ஃபேஸ் பண்ணு அப்படின்றார். இன்னைக்கு ஆண்டு இங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஆண்டு வார்த்தை கொடுத்துட்டு இருக்கிறார், வியாதியை பார்த்து பயப்படாதீங்க, வியாதியை பார்த்து பயப்படாதீங்க. கம்யூனியனுடைய ரகசியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மேல உங்களுடைய நம்பிக்கை வைங்க. ஃபேஸ் த டிசீஸ். கம் ஆன். எஸ் கோ டு தட் ஹாஸ்பிட்டல். பரவாயில்ல போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, என்ன ட்ரீட்மெண்ட்னு பாருங்க. அப்படியே கர்த்தருடைய வார்த்தை பிடிச்சுங்க, அவருடைய தழும்புகளால் சுகமாயிட்டீங்கிறத அறிக்கை செய்யுங்க. தினந்தோறும் கம்யூனியன் எடுங்க. யார் உங்களுக்கு தடை செய்யறது? கர்த்தர் சொல்றாரு கிதியோன் கிட்ட, எந்திரிச்சு போய் பாரு. அப்புறம் என்ன சொல்றாரு கவனிங்க, அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எல்லாரும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கை உயர்த்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, என் வியாதிய என் தேவன் என் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். சொல்லுங்க, வெற்றி என்னுடையது, ஜெயம் என்னுடையது. ஏற்கனவே நான் ஜெயிச்சதுனால நான் தைரியமா என் எதிரியை ஃபேஸ் பண்ண போறேன். ஹல்லேலூயா. அதே அனாலஜி தான், அதே அனாலஜி தான். 5 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சிட்டேன். இப்ப 4வது மேட்ச் ஆடும்போது நான் தைரியமா போய் ஃபேஸ் பண்ணுவேன். ஏன்? ஏற்கனவே கப்பு என்னுடைய தான்.
ஜெயிச்சவன் நான். ஹல்லேலூயா. பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அவர் எந்திரிச்சு போய் ஃபேஸ் பண்ணு, ஜெயத்தை உனக்கு கொடுத்துட்டான்றாரு. நீ போக பயப்பட்டாயானால், நான் சொன்னல அவர் விட்டு பயம் போக மாட்டேங்குது. ஒருவேளை உனக்கு பயமா இருந்துச்சா, முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனை இடத்திற்கு போய். அவருக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறார், அவர் பேர் வந்து பூரா. இப்போ பூரான்னு இல்லை, ஆனால் அவருடைய நண்பன் அப்படின்னு லேட்டராக நம்ம பார்க்க முடியும். சரியா, சில பேர் பூரான்களை நண்பராக வச்சுக்கிறது, அப்புறம் கச்சிட்டாம்பதர் பர்பதர் குத்திட்டாம்பதர் முதுகலை அப்படின்னு வருது. ஆனால் இந்த பூரா அப்படின்றவர் ஹோலி ஸ்பிரிட் அடையாளம். புறான் கூட பச்சிட்டுக்கலாம் நம்ம அப்போ இல்லையா. ஹோலி ஸ்பிரிட் அடையாளம், அவர் தான் நம்முடைய ஸ்நேகிதன். அவர் சொல்கிறாரு, பாரு நீ அங்கே 300 பேரை கூட்டின்னு போகிறதுக்கு பயமாகுதா, சரி ஃபஸ்ட்டு 2 பேர் மட்டும் போயிட்டு போய் பாருங்க, அவங்க வாயிலேருந்து என்ன வார்த்தை நான் வர வைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு இவர் போகிறார் அந்த இடத்துக்கு. இப்போ அப்படியே இமேஜின் பண்ணுங்க கிதியோன்னு அவருடைய ஃப்ரெண்டு பூரா என்ன பண்ணுறாங்க, 2 பேரா அவங்க போய் பார்த்துன்னு வரலான்ட்டு போகிறாங்க. இவங்க எல்லாம் படுத்து கிடக்குறாங்க, லட்சக்கணக்கில், பாருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ட்டு. அங்கே என்ன பேசுகிறார் என்று கேள். பின்பு சேனையிடத்திற்கு போய் உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களிடம் மட்டும் போனார்கள். அப்படியே நைட்டோட நைட் அப்படியே போறாங்க, போய் பார்க்கலாம் சத்ருவானவன் என்ன பண்றான்னு. மீதியானியரும் அங்க போய் பார்த்தா என்ன கதை பாருங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. சில பேர் தோண்டா இல்லையா பதர், பிரச்சனை ரொம்ப பெருசு பதர், நீங்க என்னடானா இத்தினூண்டு ஒரு துண்டு கொடுக்குறீங்க பதர். ரிப்போர்ட், டாக்டர் ரிப்போர்ட்டே 4 பேஜ் இருக்குது பதர். ஒரு சப்பாத்தியாவது ஃபுல்லா தரக்கூடாதா நீங்க? இத்தினோண்ட வச்சு என்னத்த பதர் பண்றது? கிதியோன் கண்ணிக்கு என்ன வந்திருக்குமா இல்லையா? இவ்வளோ ஜனங்களா? நம்மகிட்ட எத்தனை பேரா இருக்கிறாங்க? நம்மகிட்ட 300 இருக்கிறாங்க. 300ஆ? அங்க பாருப்பா எப்படி பட்டு கிடக்குறாங்க பாருங்க. பார்த்துனே இருக்கும்போது ஒரு கூடாரத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. ஒருத்தன் எந்திரிச்சான் தூக்கத்துலேருந்து, கெட்ட கனவுல எந்திரிக்கிறான். பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அப்படியே கபாரன் எந்திரிக்கிறான் பாருங்க. டேய் என்னடாச்சு இல்லடா, ஒரு கெட்ட கனவுடா, என்ன கனவு சொல்லுனா. இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார் கோதுமை அப்பம். எல்லாரும் சொல்லுங்க அப்பம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் a bread. பிரெட் தான் வெற்றியை கொண்டு வருது. ஒரு அப்பம் மீதியானியருடைய பாளையத்துக்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழ தள்ளி கவிழ்த்து போட்டது. நம்மளை கவுத்துறதுரா அந்த இதுன்றார். அந்த அப்பம் கவுத்து போட்டுச்சு நம்மள. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், அப்ப கூட இருக்கிறவன் கொடுக்குற அர்த்தத்தை பாருங்க. அப்பொழுது மற்றவன், இது வந்து எதிரிகள் பேசிக்கிறாங்க, இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே. எல்லாம் சொல்லுங்க பட்டயம், சத்தமா சொல்லுங்க பட்டயம். இன்னொரு தடவை சொல்லுங்க பட்டயம். அப்பம் வருது, சத்ரு அதை பார்த்து ஐயோ கத்தின்றான். நீங்க அப்பத்தை எடுக்கிறீங்க கையில, எதிரியானு பார்க்குறோம், ஐயோ இந்த கத்திக்கு முன்னாடி நம்மளால நிற்க முடியாதுப்பா, இந்த பட்டயத்துக்கு முன்னாடி நம்மளால நிற்க முடியாது. நீங்க சொல்றீங்க இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமான, உங்க வியாதி அங்க தளருது, ஐயோ இந்த பட்டயத்தினால வெட்டுப்பட்டனா நான் ஒண்ணு இல்லாம போயிருவேன். when you take the communion, the devil looks at it as a sword. It becomes a sword. எல்லாம் சொல்லுங்க இது ஒரு ஆயுதம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு தடவை சொல்லுங்க இது ஒரு ஆயுதம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்றாரு இது கிதியோனுடைய பட்டயம் பா, இது வேற ஒண்ணு இல்ல, கிதியோனுடைய பட்டயம் தான். தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். இத சொல்றது யாரு? இவன் இல்ல, எதிரி. அவன் கெட்ட கனவு வந்துச்சு. அவன் பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான், இது என்ன திருமாடா அந்த ரொட்டி, இதுதான்டா நம்ம கவுத்து போடுற அந்த கிதியோனுடைய பட்டயம். நான் சொல்றேன் இது என்ன பதர், இது ரொட்டி, இதுதான் உங்க வியாதியை கவுத்து போடுற கர்த்தருடைய பட்டயம். இதுதான் உங்க வியாதிக்கு எகெயின்ஸ்டா கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆயுதம். ஹல்லேலூயா. கம் ஆன். இந்த 300 பேரை கூட்டிட்டு வர கிதியோனுக்கு போற என்கரேஜ் ஆயிட்டு அவருக்கு. கம் ஆன். ஏ சார் சும்மா ஏஞ்சிர போறாங்க, இப்பவே வா போலான்ட்டு போறாங்க. நல்லா கவனிங்க, 300 பேர் மலை மேல நின்னுக்கிறாங்க. ஒரு பானை உள்ள ஒரு தீப்பந்தம், யார்ட்டையும் பட்டயம் இல்லை. ஒரு பானை, தீப்பந்தம், ஒரு எக்காலம் கையில. இதை வச்சு யாராவது யுத்தம் பண்ண முடியுமா சொல்லுங்க பாருங்க. யுத்தத்துக்கு அப்படியா போறோம்? ஒரு பானை, ஒரு தீப்பந்தம், ஒரு எக்காலம், அப்படியா போறோம் நம்ம யுத்தத்துக்கு? அதை ஊதுறதுக்கு யாராவது ஒருத்தங்கிட்ட கொடுத்தா போதும் இல்லையா? மிச்ச பேர் கத்திய தூக்கின்னு வாங்கடான்னு நம்ம 300 பேர் அதோட வந்து நிக்கிறாங்க. கர்த்தர் தான் அதை சொல்லி இருக்கிறாரு. எல்லாம் மலை மேல நின்று கிதியோன் 1 2 3 சிக்னல் கொடுத்த உடனே என்ன பண்றாங்க சொல்லுங்க? அட் டைம்ல எல்லாரும் பானையை போட்டு உடைச்சு
எக்காலத்தை எடுத்து ஊதுறாங்க பாருங்க. எல்லாரும் நடுராத்துல எந்திரிக்கிறாங்க, சத்துருவான் என்னடா சத்தம் அதுன்ட்டு. தூக்கத்துல சின்னதா ஒரு கிளாஸ் உண்டா கூட பில்டிங் ஏடிக்கிற மாதிரி சத்தம் வரும் சில நேரத்தில். பார்த்துக்கிறீங்களா? அதை எந்திரிச்சு பாக்குறானுங்க. அவங்க கண்ணுக்கு இப்போ ஒருத்தன் தீப்பந்தம் பிடிச்சா 100 பேர் பிடிச்ச மாதிரி தெரியுது. இப்போ பாதி தூக்கத்துல கர்த்தரா அப்படி பண்ணி விட்டார். 300 பேரு ஆனா அப்படியே லட்சக்கணக்கில் நிக்கிற மாதிரி அலறி அடிச்சு ஓடுறவங்க. இப்போ ஏற்கனவே 3 கும்பல் வந்திருக்கிறாங்களா. நான் தாண்டா ஃபர்ஸ்ட் ஓடுவேன், நான் தாண்டா ஃபர்ஸ்ட் எஸ்கேப், அவங்க வெட்டின்னு குத்தின்னு சாவ ஆரம்பிக்கிறானுங்க. இந்த 300 பேரு லட்சக்கணக்கான சத்ருவார்களை துரத்தி அடிக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய வெளிப்பாடு இருந்துச்சுன்னா இந்த சின்ன ரொட்டி துண்டு தான் எப்பேற்பட்ட கேன்சரா இருந்தாலும் நீங்க துரத்தி அடிச்சிடலாம் சொல்றேன். நான் எப்பேற்பட்ட வியாதி, அது பிளட் சுகருடைய கம்ப்ளைண்டா இருக்கலாம், பிளட் பிரஷருடைய கம்ப்ளைண்டா இருக்கலாம். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் இந்த அப்பத்தின் வெளிப்பாடு ஒரு வல்லமையை ரிலீஸ் பண்ணுது. ஹalleluya. கம் ஆன், சொல்லுங்க பார்க்கலாம். திருவிருந்து என்னது? ஆவிக்குரிய யுத்தம். அது ஒரு ஆயுதம். இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்தா நம்ம யாரு? தேவனுடைய சேனை. நம்ம எல்லாரும் தனித்தனியா எடுத்தா நம்ம யாரு? கம்யூனியன் எடுத்தா நம்ம யாரு? பராக்கிரமசாலிகள். இப்ப நம்ம கர்த்தருடைய கம்யூனியன் கையில் எடுக்கும்போது நம்ம கையில் என்ன தெரியுது? பிசாசுக்கு பட்டயம். ஒரு ரொட்டி உருண்டு வந்து அவங்கள கவுத்து போடுது. அதுக்கு அவர் சொல்றாரு, இது பட்டயம்டா, இது பட்டயம். ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு பட்டயத்தை கொடுத்துக்கிறேன், நீ அதை யூஸ் பண்ணாம இருக்கிற. கம்யூனியனை எடு, நான் உனக்காக ஒரு ஆயுதமாக தான் அதை நான் கொடுத்துருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ இன்னைக்கு இந்த அருமையான டீச்சிங்கை நீங்கள் பெற்றுக்கொண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரெகுலராக கம்யூனியன் எடுங்கன்னு உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். வீடுகள் தோறும் எடுங்க, வீடுகள் தோறும் எடுங்க. சில நேரத்தில் வியாதி அதிகமாகும் போது வியாதி கண்ணில் தெரியும் பாருங்க. நமக்கு கண்ணெல்லாம் சூடாக இருக்கும், உடம்பே வலிக்கும். சில டைம் இப்படி தோணும் பாருங்க, பிரதர் நான் நம்பணும்னு தான் ஆசைப்படுறேன் பிரதர், உடம்பே வலிக்குது, கண்ணில் எனக்கு காய்ச்சல் தெரியுது, என்னால் உணர முடியுது பிரதர். வியாதியை உணர முடியும் போது ஃபெய்த்தை பார்க்க முடியறதில்ல. உண்மையா இல்லையா? விசுவாசத்தை பார்க்க முடியறதில்ல. எப்படி பிரதர் விசுவாசிக்கிறது? நான் ஐ விஷ் ஐ ஹேட் சம்திங் டு டச், ஐ விஷ் ஐ ஹேட் சம்திங் டு see, ஐ விஷ் ஐ ஹேட் சம்திங் டு டேஸ்ட். வெல், here you go, here you go. என் வியாதி, அந்த உணர்ச்சி பயங்கரமாக வலி பிரதர் தாங்க முடியல. ஆனால் சொல்லா, உனக்கு தொடுறதுக்கு என்ன வேணுமா? தொட்டு பார்க்கறதுக்கு என்ன, பார்க்கறதுக்கு என்ன வேணுமா? அதை பாரு. ருசி பார்க்கறதுக்கு என்ன வேணுமா? ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யுவர் ஃபெய்த் என்றார் கர்த்தர். சொல்றார், விசுவாசத்தை சகாயம் பண்றேன். இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டேன்னு சொல்லி எடுக்கும்போது, இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமான் சொல்லி எடுக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஒரு சேனை. உங்க ஒருத்தரை பார்த்து தேவதூதன் சொல்றாரு, நீ ஒரு பராக்கிரமசாலி, நீ ஒரு யுத்த வீரன். பிசாசு நம்மளை பார்த்து சொல்றான், ஐயோ அந்த பட்டயத்தை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, வாங்க நம்ம அலையடிச்சு ஓடிடலாம். அது சொல்ற வியாதியின் கிருமிகள் அன்னைக்கு மீதியானியர்கள் காணாம போன மாதிரி காணாம போகட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியின் அணுக்கள், வியாதியுடைய அடையாளங்கள் காணாம போவதாக இயேசுவின் நாமத்தில். இதோ பரலோகத்துல இருந்து இறங்கி வந்த அப்பம் யாரு? ஜீசஸ். கமான் பேசுங்க. பரலோகத்துல இருந்து இறங்கி வந்த அந்த பார்லி அப்பம் யாரு? அந்த வார்கோதுமை அப்பம் யாரு? மீதியானியர்களுடைய அந்த பாளையத்தை கவிழ்த்து போட்ட வானத்திலிருந்து இறங்கி வந்த மாபெரும் ஜீவ அப்பம் யாரு? ஜீசஸ். அவரை நீங்க எடுக்கிற நேரத்தில் எப்படி வியாதி ஜெயிக்கும், எப்படி வறுமை ஜெயிக்கும். இன்னைக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். ஹோலி கம்யூனியன் யார் வேணா அட்டாக் பண்ண வரலாம், இப்படி எடுக்கக்கூடாது, அப்படி எடுக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, நம்ம சபையில் போதிக்கிறது ஒரு நேர்த்தியான வழியை நம்ம தெளிவாக ஆராய்ஞ்சு பார்த்து தான் இதை நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். தைரியமாயிடுங்க. இந்த வெளிப்பாடு அநேகரை மாற்றி இருக்குது, இன்னும் அநேகரை மாற்ற போகுதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்காக? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, முழு மனதோட நன்றி செலுத்துங்க. கர்த்தர்களோட பேசி இருக்கிறார் நான் நம்புறேன். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்,
ஆமென்.